ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா அடிக்கடி ஒரு வேர்டு கேட்கலாம், ஃபைனல் கால் ஃபார் த பேசஞ்சர்ஸ்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதே மாதிரி இது கடைசி காலம் அல்ல, கடைசி நாள் அல்ல, கடைசி நிமிடம். ஆண்டவருடைய பார்வைக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம் போல இருக்குது. ஸோ இது கடைசி நிமிடத்தில் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் உருவாக்கின மனிதன் இன்றைக்கு ஆண்டவர் உருவாக்கின விதத்தில் இல்லை. ஆண்டவர் உருவாக்கின பூமி இன்றைக்கு ஆண்டவர் உருவாக்கின விதத்தில் இல்லை. ஆண்டவர் சிருஷ்டித்த சாயல் இன்றைக்கு மனுஷனிடத்துல இல்லை. அப்ப என்னெல்லாம் இந்த கடைசி காலத்துல பிசாசு பயன்படுத்தலான்னு பார்க்கும்போது, கடந்த வாரத்துல 2 முக்கியமான காரியங்களை பார்த்தோம். ஞாபகம் இருக்கிறவங்க, நோட்ஸ் எடுத்தவங்க சொல்லலாம். ஒன்று, இயற்கைக்கு முரண்பாடு. என்னது? இயற்கைக்கு முரண்பாடு. ஆண்டவர் இந்த பூமியில விதை தரும் கனிமரங்களை படைத்தார். ஆனால் இந்த பூமியில இன்றைக்கு விதை தராத கனிகளும் கனி தராத விதைகளும் இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். விதை தராத கனிகளும் கனி தராத விதைகளும் இருக்குது. முட்டை போடாத சிக்கன் இருக்குது, சிக்கன் வராத முட்டையும் இருக்குது. பாத்தீங்களா? இதுதான் இயற்கைக்கு முரண்பாடு. ஆணுக்கு பெண்ணை கொடுத்தார், பெண்ணுக்கு ஆணை கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு ஆணுக்கு ஆண் திருமணம் செய்யலாமா, பெண்ணுக்கு பெண் திருமணம் செய்யலாமான்னு ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு, செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நடந்துட்டு இருக்குது. நான் நினைச்சேன் 3ஆம் பாலினம்னு ஒன்று இருக்குன்னு நினைச்சா, நான் செய்தியில சொன்னேன் 42 ஜெண்டர் புதுசா உருவாக்கி இருக்கிறான். வீட்டுக்கு போனப்புறம் தம்பிமார் சொல்றாங்க, அண்ணா இல்ல 93 ஜெண்டர் வந்திருக்குன்றான். அப்போ நீங்க டெய்லி எடுத்து பார்த்தா புதுசு புதுசா பாட்டு ரிலீஸ் ஆகிற மாதிரி புது புது ஜெண்டர் என்ன பண்றாங்க, பாலினத்தை அறிமுகம் செய்கிறார்கள். ஆகையால இப்படி கடைசி காலத்துல பயங்கரமான ஒரு முரண்பாட்டு காலத்துல வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, பூமி முடிகிற வரைக்கும் நோவாவின் காலத்துல உடன்படிக்கை பண்ணி சொல்லாரு, உஷ்ணம், சீதளம், அதுக்கப்புறம் மாறி, பனி, இதெல்லாம் என்ன செய்யாது, ஒளியாது. அப்படின்னா எத்தனை சீசன்? 4 சீசன். உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆனா இந்தியாவில் இன்னைக்கு 4 சீசனே கிடையாது. நிறைய நாடுகள் இப்ப 4 சீசன் இல்லை. ஒரு நாட்டை குறித்து கேட்கும்போது சொன்னாங்க 2 சீசன் தான் சொன்னாங்க. சிரபுஞ்சின்னு ஒரு இடம் இருக்குது, அங்க ஒரே சீசன் மட்டும்தான், ஒன்லி அங்க ரெயின்ஃபால் தான். அப்போ இதெல்லாம் மாறிடுச்சு. இதை குறித்து கடந்த வாரத்துல பார்த்தோம். 2வது ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம், அதிநவீன கண்டுபிடிப்புகள். அதிநவீன கண்டுபிடிப்புகள் மனிதனை அழிக்கக்கூடியதை மனிதனே உட்கார்ந்து என்ன பண்றானா, தயாரிக்கிறான். ஒரு சிங்கத்தை குறித்து ஒரு உதாரணத்தை நான் சொல்லிக் கொடுத்தேன். அவர்கள் உயிரூட்டின சிங்கம் அவர்களே என்ன செஞ்சிச்சு, கொண்டு போயிடுச்சு. இன்னைக்கு அப்படித்தான் மனுஷனே உட்கார்ந்து கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர் இன்னைக்கு யாரையும் அழிச்சிட்டு இருக்குது, மனுஷன். நம்ம தான் போனை யாருக்காக வாங்குறோம், நமக்காக வாங்குறோம். ஆனா நம்ம அழிக்கிறது எதுதான் அழிச்சிட்டு இருக்குது எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதற்கு இன்னொரு வார்த்தை கூட சொல்லி கொடுத்தேன், கையிலே இருக்கும் கையிலே இருக்கும் வெடிகுண்டுகள். கையிலே இருக்கும் வெடிகுண்டுகள் ஒரு ஃப்ரீக்வன்சில சேஃப்டியா போயிட்டு இருக்கு, புரியுதா? அது எப்ப வேணாலும் ஆபத்தாகவும் மாறலாம். ஸோ இன்றைக்கு முக்கியமான 2 காரியங்களை பகிர்ந்து கொள்ளும். முதல் காரியத்துக்கு நான் கொஞ்சம் டைமை குறைச்சிக்கிட்டு 2வது காரியம் தான் நான் ரொம்ப அதிகமாக எம்பசைஸ் பண்ண விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய சபையில பரலோகத்தை குறித்த ஒரு அறிவு உண்டாக வேண்டும் என்பதற்காக சில வாரங்கள் இதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ 3 காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டு, ஒன்று, கடைசி காலமா இருக்கிறபடினால் பிசாசானவன் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்க நினைக்கிறார். நீங்க நல்லா உட்கார்ந்துக்கணும், செய்தியை தெளிவா கவனிக்கணும், அங்கங்க போகக்கூடாது. யாரு போனாலும் வந்தாலும் பார்க்காதீங்க, தயவுசெய்து மெசேஜை மட்டும் ஃபுல் அட்டென்டிவா கவனிங்க. எழுதுகிறவர்கள் எழுதிக்கொண்டே கவனிச்சு கொண்டிருக்கணும். கர்த்தர் நல்லவர், கவனிக்கலாம். இப்போ இது கடைசி காலமா இருக்கிறபடினால் பிசாசு எதை மறைப்பதை ஒரு நோக்கமா எடுத்துக்கொண்டான் என்றால் பரலோகத்தை. ஏன்னா நம்ம புறப்பட்டோம், நாம் ஓடினோம், இப்ப எதை நெருங்கி கொண்டிருக்கிறோம், பரலோகத்தை. இப்ப எதை மறைப்பது நல்லதுன்னு நினைக்கிறான், பரலோகத்தை. அப்ப 3 காரியம் உங்களோடு நான் சொன்னேன். என்னோட சேர்ந்து நீங்களும் சொல்லுவீங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. பரலோகம் மறக்கப்படுகிறது. 2வது பரலோகம் மறைக்கப்படுகிறது. 3வது பரலோகம் மறுக்கப்படுகிறது. சில வீடியோ கிளிப் எடுத்து நான் போடலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த அளவுக்கு அதை அவ்வளவு பப்ளிக்கா காட்ட வேண்டாமேன்னு நான் நினைக்கிறேன். காட்டினாலும் தப்பு இல்லை, ஆனா போடலை. ஏன்னா அதுல சில நீங்கள் பார்த்த முகங்கள் கூட அங்க மேல வரும். அதனால வேண்டாமே நான் போடலை. ஆனா ஆராய்ச்சி பண்ணா தெரியும். யூடியூப்ல இன்னைக்கு கடல் மாதிரி செய்தி இருக்குது, கடல் மாதிரி செய்தி இருக்குன்னு எல்லாத்தையும் கேட்டு என்ன பண்ணிடாதீங்க, பம்பா போயிடாதீங்க. கர்த்தர் உங்களை ஒரு நல்ல சபையில வச்சிருக்கிறாரு, ஒரு நல்ல மேய்ப்பன் கொடுத்திருக்கிறாரு. ஒரு வாரம் கொடுக்கப்படுற செய்தியை வீட்டில் உட்காந்து தியானிங்க, அதுவே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கடைசி காலத்துல என்ன பஞ்சம் வருமா, வசன பஞ்சம். அப்படின்னா வசனம் கிடைக்காது, பைபிளை பார்க்க முடியாது. எல்லா ஃபார்மேட்லையும் பைபிள் வந்துருச்சு. ஆனா அதனுடைய அர்த்தம் அல்ல, அது அல்ல. கடல்ல போறோம், தாகம் எடுத்தால் என்ன குடிக்க முடியாது, தண்ணி குடிக்க. அங்க தண்ணியை குடிக்க முடியுமா? முடியாது. கடல் ஃபுல்லா என்ன இருக்கு, தண்ணீர். ஆனா அந்த தண்ணீர் என்ன செய்ய முடியாது, குடிக்க முடியாது. நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது எங்க அப்பா எங்களுக்கு ஒரு போயம்ல உள்ள வரி எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அடிக்கடி நான் சொல்லுவேன், வாட்டர் வாட்டர் எவ்ரி வாட்டர், there is no drop to drink. அடிக்கடி இப்படி சொல்லுவார், வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் பட் there is no drop to drink. அப்படின்னா
சுத்தி பார்த்தா தண்ணி 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 தண்ணி, எங்க பார்த்தாலும் தண்ணியா இருக்கு. ஆனா ஒரு சொட்டு கூட வாயில நிச்சயம் முடியல, வைக்க முடியல. கடைசி காலத்துல நீங்க பாருங்க, யூடியூப்ல சப்ஸ்கிரைப்னு கொடுத்துட்டா போதும், கடல் மாதிரி வந்து டெய்லி மெசேஜ் விழுது. ஆனால் ஒன்றாகிலும் சத்தியத்தில் நிற்கிறதான்றதை பார்த்தா நிறைய அதுல ஃபெயில் ஆகுது. அப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த 3 வார்த்தை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டுமென்றால், ஒன்று, பரலோகத்தை மறந்து போனார்கள். ஏனென்றால் பரலோகத்தை குறித்து திரும்ப திரும்ப என்ன செய்யல, பிரசங்கிக்கல, பாட்டுகள்ல இல்ல, இதெல்லாம் இல்ல. இரண்டாவது, பரலோகம் மறைக்கப்படுகிறது. மறைக்கப்படுகிறது, பரலோகத்தை பத்தி பேசுறதே இல்லை, அது ஹைட் ஆயிட்டு. மூணாவது கேட்டகரி தான் ரொம்ப மோசமான கேட்டகரி. இதை மட்டும் நான் சொல்லிட்டு அடுத்த பகுதிக்குள்ள போனோம். பரலோகம் மறுக்கப்படுகிறது. சில்வஸ்டர் ஜெசுடியான் அப்படி ஒரு போதகர் இருக்கிறார், கள்ள போதகர், சரியா? ஈடன் டிவி அப்படி ஒரு டிவி இருக்கு. அவர்கள் ஒரு இன்டர்வியூ பண்றாங்க. அப்ப அவங்க கேட்கிறாங்க, இதை நான் பிரத்யட்சமா சொல்லித்தான் ஆகணும். கள்ளனை மிஸ்டர் கள்ளன் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. கள்ளனை கள்ளன் தான் சொல்லணும், திருடன் தான் சொல்லணும். அப்போ இன்டர்வியூல கேட்கிறாரு, நீங்கள் ஏன் பரலோகத்தை குறித்து பேசுவதே இல்லை? எப்பொழுதுமே செழிப்பு, எப்பொழுதுமே காரு, பங்களா, வீடு, நல்ல ட்ரெஸ், பட்டாடை உடுத்தி கம்பீரமாறு, உன் அக்கௌண்ட்ல வந்து 6 லட்சத்துக்கு குறையாம இருக்கும், லட்சக்கணக்கில் உன் அக்கௌண்ட்ல இருக்கும், எப்பவுமே இதையே பேசுறீங்களே, பரலோகத்தை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு அவற்றை பேட்டி எடுக்கிற ஒரு ஊழியர். அதற்கு இவர் சொல்லுகிற பதில் என்னவென்றால், பரலோகத்தை பத்தி பைபிள்ல எங்கெங்க போட்டிருக்கு? இயேசு ஊழியம் செஞ்சாரு, பரலோகத்தை பத்தி பேசினாரா? யோவான் ஊழியம் செஞ்சாரு, பரலோகத்தை பத்தி பேசினாரா? அப்போஸ்தலர்கள் ஊழியம் செஞ்சாங்க, பரலோகத்தை பத்தி பேசினாங்களா? அப்ப பதில் சொல்லக்கூடிய, கேள்வி கேட்கக்கூடியவர் என்ன சொல்லியிருக்கணும்? எடுத்து என்னையா சொல்றீரு, இருக்கலாயான்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? அது அது அப்படிதாங்க, இப்படிதாங்கன்னு சமாளிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் லைக் சப்ஸ்கிரைப் என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாதுன்றதுனால. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? மிக தெளிவாய் இந்த 3 வேத பகுதியில வாசிங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அல்ல கவனிக்கணும், இது யார் பண்ணின பிரசங்கம்? கடைசி வார்த்தை வாசிங்க, பிரசங்கம் பண்ணினான். யார் பண்ணின பிரசங்கம்? யோவான் ஸ்நானகன் பண்ணின பிரசங்கம். என்ன சொல்லி பிரசங்கித்தான்? எந்த பைபிள் அவங்க வச்சிருக்கிறாங்களோ அதே பைபிள் தான் நம்மளும் வச்சிருக்கிறோம். வேற பைபிள்ல, அதே பைபிள்ல தான் தெளிவா போட்டிருக்குது. இதை சத்தமா எல்லாரும் வாசிங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். அப்படியே அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க. இயேசுநாதரும் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 4:17. இது போதனை, இது பிரசங்கம் மட்டுமல்ல, நீங்க நல்லா கவனிக்கணும். அது முதற்கொண்டு இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறி பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவராய் அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். முதல் பிரசங்கமே, அது முதல் பிரசங்கமே அவர் சொன்ன பிரசங்கம் என்ன? எல்லாரும் வாசிங்க. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்ப யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கமும் என்ன பிரசங்கம் தான்? மனம் திரும்புகிற ஒருவனுக்கு பரலோகம் எப்படி இருக்குதா? சமீபமா இருக்கிறது. இயேசு பண்ணின பிரசங்கமும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இயேசு தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பிரித்தெடுத்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அதிகாரம் கொடுத்து, நீங்களும் போய் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது, போகையில் என்ன பிரசங்கம் பண்ணணும் அப்படி சொல்லி அனுப்புறாரு. என்ன பிரசங்கிக்க சொல்லுகிறார்? போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுங்கள். ஆமென். வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. பரலோகம் 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 பரலோகம். வெளிப்படுத்தல் திரும்ப திரும்ப ஆண்டவர் 7 முறை சொல்லி இருக்கிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அதிலே முக்கியமான ஆசீர்வாதமான எல்லாரும் எதிர்பார்த்திருக்கிற, ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பலன் என்னவென்றால், ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று வேறுபட்ட ஜீவியம் செய்து சபையில வந்து கலந்து கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாய் பரிசுத்தமாய் கரை தரை இல்லாமல் ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் வாக்கு பண்ணின பரலோக ராஜ்யம் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த கடைசி காலத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். போன வாரம் பார்த்தோம். ஆகையால் நீங்கள் எச்சரிக்கையா இருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். என்ன எச்சரிக்கை? பரலோகம்னு ஒண்ணு இல்லைன்னு நினைச்சுக்கிடாதீங்க, பரலோகம்னு ஒண்ணு வராதுன்னு நினைச்சுக்கிடாதீங்க. இப்படித்தான் இயேசு வாராருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவர் வரல. அவரும் சொல்றாரு தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதிக்கவில்லை. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், குடிக்கிறவன் குடிய விடணும், சரியில்லாதவன் சரியாகணும், ஆராதனைக்கு வராதவன் வரணும், திருந்தாதவன் திருந்தணும், அவன் வாழ்க்கை குடும்பம் எல்லாத்தையும் பரிசுத்தமா வச்சிருக்கணுன்றதுக்காக அவர் காத்திருக்கிறார்.
இப்ப ஒரு விசை கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்து என்னை சேர்த்து கொள்ள மத்திய ஆகாயத்திலே ஒரு நாள் வருவார் என்பதை பூரணமாக முழுமையாக நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். எனக்காக அவர் ஆயத்தம் பண்ணின பரலோக ராஜ்யத்திலே அவர் என்னை கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. அப்போ இது மூன்றாவது ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? பரலோகம் மறைக்கப்படுகிறது, பரலோகம் மறக்கப்படுகிறது, பரலோகம் மறுக்கப்படுகிறது. ஆனால் இந்த சபையின் வளாகத்திற்குள்ளே இன்றைக்கு செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்கு தெளிவாய் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பரலோக ராஜ்யம் என்று ஒன்று உண்டு. அதை குறித்து யோவான் சொன்னார், அதை குறித்து இயேசு சொன்னார், அதை குறித்து அவருடைய சீஷர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு வரைக்கும் பலவந்தம் பண்ணி அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க ஒரு கூட்டம் முயற்சி பண்ணிட்டே இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த உள்ளதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், உபதேச கோளாறுகள். எல்லாரும் இதை நல்லா கவனிக்கணும். தூங்கிடாதீங்க, அசந்துராதீங்க. இந்த மாதிரி கொடுக்கும் போதுதான் அப்படியே கொஞ்சம் நெளிக்கும். சரியா? அசதி வரும், கொட்டாயெல்லாம் வரும். இதை நீங்க தெளிவா கவனிக்கணும். அல்லேலூயா. உபதேச கோளாறுகள் வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாரு? இருந்தார்கள், அப்படியே இருப்பார்கள். அப்போ இது இன்னைக்குள்ள காலம் அல்ல, இது அன்னைக்கு மட்டும் நடந்த காலமும் அல்ல. அது அன்னைக்கும் நடந்திருக்குது, அது இன்னைக்கும் நடந்துட்டு இருக்குது. என்ன சொல்றாரு? கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே. பீலையாம் காலத்திலிருந்தே பார்க்கிறோம். இங்க பார்க்கிறோம் கள்ள போதகர்களும் உங்களுக்குள்ளே இருப்பார்கள். பைபிள்ல இந்த கள்ள 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 நிறைய இடத்துல பார்க்கிறோம். கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர்கள், கள்ள மேய்ப்பர்கள், கள்ள உபதேசக்காரர்கள், இதெல்லாம் பைபிள்ல பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் இங்க நம்மளுக்கு உணர்த்துறாரு. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வாங்களாம்? கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை, இந்த வார்த்தை அழுத்தி வாசிங்க, வேத புரட்டுகளை ஆமென் தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். இது கடைசி காலம். ஆண்டவர் ரொம்ப தெளிவா எச்சரித்து, அதே நேரத்தில் உணர்த்தி, அதே நேரத்தில் பலப்படுத்தியும் சொல்லுகிற வார்த்தை, நீங்களும் நானும் ஒரு நாளும் அந்த கேட்டுக்கு போகிற தந்திரத்தில் என்ன செய்யக்கூடாதா? மாட்டிக்கொள்ள, சிக்கிக்கொள்ள கூடாது. அவர்கள் என்ன செய்வாங்களாம்? வேதத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. நல்லா கவனிக்கணும். You must understand this very clearly. They will not use another Bible. நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இதே வேதாகமத்தை தான் யார் பயன்படுத்துவார்கள்? அவர்களும் பயன்படுத்துவார்கள். இதே 66 புஸ்தகங்களைத்தான் அவர்களும் பயன்படுத்துவார்கள். ஒரு எழுத்தோ ஒரு கமாவோ குறைஞ்சிருக்காது. அதே பைபிள், அதே வசனம் தான். அதுலயும் அட்டையில் என்னதான் போட்டிருக்கும்? பரிசுத்த வேதாகமம் தான் போட்டிருக்கும். சரியா? ஆனா அவர்கள் வேதத்தை வேதமாய் பிரசங்கியாமல் வேதத்தை என்ன செய்வாங்களாம்? வேதத்தை புரட்டுவார்களாம். வேதத்தை என்ன செய்வாங்களா? புரட்டுவார்கள். கேட்டுக்கு ஏதுவான அளவில் புரட்டுவார்கள். அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? என் சபைக்கு நிறைய பேர் வரணும். அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கணும்? நான் ஒரு பணக்காரனா இருக்கணும். அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கணும்? ஜனங்களை வச்சு நம்ம என்ன செய்யணும்? நல்லா வாழ்ந்து பார்க்கணும். அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கணும்? பூமியில தங்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும். அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும்? இந்த இடத்திலேயே பிரபலமான ஒருவனாய் நான் தான் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நோக்கமுடையவர்கள் ஜனங்களை தேவனண்டை திருப்புவதை விட்டுவிட்டு, அவர்கள் ஊழியக்காரராக இருந்தாலும் அவர்கள் தேவனிடத்தில் திருப்பாமல் யாரை நோக்கி திருப்புவார்கள்? தங்களை நோக்கி. ஊழியக்காரர்களாய் நாங்கள் தைரியமாய் தேவ சமூகத்தில் சொல்லுகிறோம், நீங்கள் எங்களை பார்த்து திரும்புவது அவசியம் இல்லை. எங்கள் மூலமாய் நீங்கள் யாரை பார்த்து திரும்ப வேண்டும்? கர்த்தராகிய இயேசுவை. விசுவாசிக்கிறவங்க, உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பவும் சொல்லுகிறேன், நாங்கள் ஒரு கலங்கரை விளக்கு மட்டுமே. வழி தெரியாத படகுகளுக்கு இதுதான் இயேசு, இதுதான் நித்திய ஜீவன், இதுதான் வழி, இதுதான் சத்தியம், இதுதான் ஜீவன், இதுதான் அப்பம், இதுதான் பரலோகம், இதுதான் பரலோகத்தின் வாசல்னு கை காட்டுகிற ஒரு கைகாட்டி, அடையாளம் காட்டி, இல்லைன்னா கலங்குற விளக்கு. படகுல வந்து ஏறுகிறவன் கலங்குற விளக்குல ஏற மாட்டான். அவதை பார்த்து வந்துட்டு அவன் எங்க போயிடுவான்? அவன் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவான். நமக்கும் தேவை ஊழியர்களும் உங்களை போல ஒரு சாதாரண மனுஷர்கள், ஆனால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த ஊழியத்துக்காக. அவ்வளவுதான். எங்களை பார்த்து நீங்கள் திரும்ப வேண்டியது அவசியமில்லை. நீங்கள் எங்கள் மூலமா யாரை பார்த்து திரும்பணும்? எங்களிடம் நெருங்கி சேர வேண்டியதை விட நீங்கள் யாரிடத்தில் நெருங்கி சேர வேண்டும்? கர்த்தரிடத்துல. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம்.
அப்ப என்ன செய்யணுமா? 2 தீமோத்தேயு 2:16 வாசிங்க. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. ஏன்னா இவைகள் யார் கைகளில் இன்னைக்கு மாற்றிருக்குது? அவைகளால் பிராக்கெட்ல தெளிவா பைபிள்லையும் போட்டிருக்குது, கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். ஸோ கடைசி காலத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கம்மா. நான் இன்னொரு செய்தி கூட ஆயத்தம் பண்ணிருக்கிறேன் திருத்துவத்தை குறித்து. அதுல பிசாசுக்கு ஒரு திருத்துவம் இருக்குது. பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் இருக்கிற மாதிரியே சாத்தான், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசியின் ஆவி. பிதாவுக்கு விரோதமாய் சாத்தான் எழும்பினான், கிறிஸ்துக்கு விரோதமாய் அந்தி கிறிஸ்து எழும்புகிறான், பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாய் கள்ள தீர்க்கதரிசியின் ஆவி. இது மூணுக்கு தான் 1000 வருஷ அரசாட்சியில இதுக்கு பிறகும் ஆக்கினை உண்டாகிறது. நம்ம வெளிப்படுத்தல் 19-20 வாசிக்கலாம். அப்ப கவனிக்கணும், இந்த கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசங்கள், இந்த கள்ளத்தனங்கள் எல்லாம் யாரால் உண்டாகிறது? கள்ள தீர்க்கதரிசியின் ஆவியினால் உண்டாகிறபடியினால் அவர்களுக்கு மொத்தத்துல ஒண்ணு ரெடியா இருக்குது, அவபக்தியும் ஆக்கினையும். என்ன உண்டாகிறது? அவபக்தியும் ஆக்கினையும். சோ இன்றைக்கு நம்ம உள்ள செய்திக்குள்ள போறோம். எதை குறித்து அறிந்து கொள்ள போறோம்னா, உபதேச கோளாறுகள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப தெளிவா இருங்க. உபதேச கோளாறுகள்ல மாட்டிக்கொள்ளாதீங்க. ஹல்லேலூயா. we have to be very careful. இயேசுன்ற நாமத்தை தான் பயன்படுத்துறாங்க, பிதான்ற நாமத்தை தான் பயன்படுத்துறாங்க, பரிசுத்த ஆவியானவர் கிரியைகள் ஃபயர் டச்ன்றாங்க. ஆனா நம்ம கவனமா இருக்கணும், இதற்கு பின் இருந்து செயல்படுற ஆவிகள் என்ன. அப்ப இன்றைக்கு 3 காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். ஒன்று, துருபதேசங்கள் என்றால் என்ன? முதல்ல தெரிந்து கொள்ளணும். எதை தெரிந்து கொள்ளணும்? துருபதேசங்கள் என்றால் என்ன. இரண்டாவது, துருபதேசங்கள் எப்படி உருவாகின்றன? இது நமக்கே தேவை, இல்லைன்னா நாமளே ஒரு துருபதேசக்காரனா மாறுறதுக்கும் வாய்ப்புண்டு. அதனால நம்ம அதில் கவனமா இருக்கணும். துருபதேசங்கள் எப்படி உருவாகின்றன. மூணாவது தெரிய வேண்டியது, இதுக்கு எப்படி நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். என்னது எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செஞ்சிடலாம், தப்பிச்சுக்கலாம். முதல்ல புரிஞ்சுக்கணும், துருபதேசங்கள் அல்லது தவறான உபதேசங்கள் என்றால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்த தவறான உபதேசங்கள் எப்படி உருவாகிறதுன்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான காரியம். எப்படி உருவாகுதுன்னா, வேதத்தை குறித்த பூரணமான அறிவு இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிறேன், டெய்லி நம்ம என்ன செய்யணும்? பைபிள் வாசிக்கணும். ஒரு வசனத்தை வாசிட்டு ஓடாதீங்க. கேலண்டர் உள்ள வசனத்தை வாசிட்டு போகாதீங்க. ஒரு வசனம் உங்களை பார்த்து உங்களை தொட்டதுன்னு சொன்ன அந்த வசனம், அந்த அதிகாரம் முழுக்க வாசிங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4-5 அதிகாரமா வாசிக்க பிரயாசப்படுங்க. அப்பதான் இதுக்கு தப்பித்துக் கொள்ள முடியும். இப்ப நான் சொல்றேன் பாருங்க, ஆவிக்குரிய விசுவாசிகள் கூட வசனத்துல என்ன இல்லை? தெளிவில்லை. ஆவிக்குரிய விசுவாசிகள் அந்நிய பாஷை பேசுறோம், அடையாளங்களோடு ஆராதிக்கிறோம், பரவசமாய் ஆராதிக்கிறோம். ஆனாலும் ஆவிக்குரிய விசுவாசிகள் கூட இன்னைக்கு வசனத்துல என்ன இல்லை? தெளிவில்லை. ஆவியில நிறைந்து ஜெபிக்க பழகின நாம் வேதத்தை ஆராய்ந்து தியானிக்க என்ன செய்யல? பழகல. கவனிப்போமா? துருபதேசங்கள் எப்படி உருவாகுதுன்னு நான் சொல்றேன் பாருங்களேன். இதை மட்டும் கவனிங்க, புரிஞ்சிடும். தங்களுக்கு பிடிச்சிருக்க ஒரு வசனம், தங்களுக்கு பிடிச்சிருக்கிற ஒரு மெத்தட், தங்களுக்கு பிடிச்சிருக்கிற ஒரு வேத பகுதி, அதையே முக்கியமான வேத பகுதியாக பைபிள்ல போக்கஸ் பண்ணினால் அங்கதான் எது உருவாக ஆரம்பிக்குது? துருபதேசங்கள். திரும்பவும் நான் எழுதி கொண்டது அப்படியே வாசிக்கிறேன். தங்களை தொட்ட ஒரு வேத பகுதியை, ஐயா கவனிங்க, தங்களை தொட்ட ஒரு வேத பகுதியை அதிக முக்கியத்துவப்படுத்தி மற்றொரு பகுதியை மறைத்து விடுவது அல்லது விட்டு விடுவது. நான் சொல்லுங்க கவனிங்களேன். கர்த்தரை நம்புகிறவனோ, எல்லாரும் நீங்க சொல்லணும், கர்த்தரை நம்புகிறவனோ. அப்ப செழிப்பு மட்டும்தான் தேவ பிள்ளைகளுக்கு உண்டா? இல்ல, அவரோட கூட பாடுகளையும் நம்ம என்ன பண்றோம்? சகிக்கிறோம். அப்போ இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்னது? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். என் வாட்ஸ்அப்ல நான் என்ன வச்சிருக்கிறேன்? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். என் கார்ல நான் என்ன ஸ்டிக்கர் போட்டிருக்கிறேன்? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். என் வீடு நான் கட்டும் போது வீட்டுல நிலையில என்ன போட்டு வச்சிருக்கிறேன்? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அதனால வேதத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இதுதான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அதனால நான் எப்பவுமே முக்கியத்துவப்படுத்தி மையத்துவப்படுத்தி அதிகம் அதிகம் எடுத்து பேசக்கூடிய ஒரே வார்த்தை என்னதான்? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அதுல என்ன தொட்ட வார்த்தை? செழிப்பான். சொல்லுங்க பார்க்கலாம், என்னது? செழிப்பான். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இப்போ
ஒரே ஒரு வார்த்தை எடுத்து நான் அதை மட்டுமே தீவிரப்படுத்தி அதையே நோக்கமாய் மாற்றி அதையே ஏக்கமாய் மாற்றி அதையே தரிசனமாய் மாற்றி அதையே திட்டமாய் மாற்றி சபைக்கு நான் அதையே போதித்து பழகிட்டேன்னா இப்ப இந்த சர்ச்சும் எதையே தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் செழிப்பான். நான் சொல்றேன் நிச்சயமா செழிப்போம். ஆனா அது மட்டும் வேதத்தின் பகுதி உபதேசம் அல்ல, இன்னும் ஆயிரக்கணக்கான பகுதி இருக்குது. அப்ப துருபதேசம், தவறான உபதேசம் எப்படி உருவாகிறது என்று சொன்னால், தங்களை தொட்ட ஒரு பகுதியை அதிக முக்கியத்துவப்படுத்தி அதையே உபதேசமாய் மாற்றுவது. ஒரு படம் நான் ஸ்டேஜில் போடுறேன் பாருங்க, அது கவனிங்களேன். இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல என்ன நல்லா இருக்கு, இந்த படம் எப்படி இருக்கு முதல்ல கொஞ்சம் பாருங்க. நான் ஃப்ரீயா இருங்க, மாறி இருக்க வேண்டாம், ஃப்ரீயா இருங்க. இந்த படத்துல என்ன இருக்கு? ஒரு மனிதனுடைய முகம். இப்ப நான் சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன், முகத்தில் முக்கியமான பகுதி எது? எல்லாரும் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது. எனக்கு கண்ணு தாயா, ஒருத்தர் சொல்ல மூக்கு தாயா. சரி, முகத்துல முக்கியமான பகுதி எது? மூக்கடைப்பு வந்தா தெரியும் எது முக்கியமான பகுதி. சரியா? ரைட்டு. முகத்துல முக்கியமான பகுதி கண். ஆனா கண் இல்லாம கூட சிலர் என்ன பண்ணிருந்தாங்க, வாழ்ந்துடலாம். முகத்துல முக்கியமான பகுதி காது. காது கேட்காம கூட சிலர் வாழ்ந்துருந்தாங்க. ஆனா சுவாச குழாய் இல்லாம வாழ முடியுமா? முடியாது. அப்ப மூக்கு ரொம்ப முக்கியம். மூக்கு தானே ரொம்ப முக்கியம். அப்போ இது தெரியுதா உங்களுக்கு? பின்னாடி வரைக்கும் தெரியுதா? அப்ப மூக்கு தானே முக்கியம் ஐயா. அதனால நான் வரைஞ்சா எதைத்தான் பெருசா வரைய போறேன்? மூக்கைத்தான் பெருசா வரைய போறேன். இப்ப பாக்குறது நல்லா இருக்கா? இல்ல. நான் சொல்ற காரியம் என்னன்னா, ஒரு முகத்தில் மூக்கு முக்கியம். அதற்காக மூக்கையே நான் என்ன செய்ய முடியாது, பெருசா மாத்த முடியாது. அது பார்ப்பதற்கும் அழகாய் இருக்காது. சரியா? எப்படி உருவாகுதுன்னு நல்லா கவனிச்சுக்கோங்களேன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எங்க இது ஆரிஜினேட் ஆகுது? சில பாடுகளை மட்டுமே போக்கஸ் பண்றாங்க. சரியா? ஒரு சில போதகர்கள் இருக்காங்க, அவங்க திரும்ப 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 சொல்லணும், பாடுகள் வழியா தான் எங்க போய் சேர முடியும்? பரலோகத்துக்கு போய் சேர முடியும். நான் சொல்றேன், பாடுகள் வழியா எங்க போய் சேர்றோம்? பரலோகத்துக்கு. ஆனா பாடுகள் வழியா மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு என்ன செய்யல, சொல்லல. சிலர் என்ன சொல்றாங்க, ஆசீர்வாதங்கள் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறது, நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறது ஆபிரகாமுக்கு கொண்ட ஆசீர்வாதங்கள் தான் அப்படி சொல்றாங்க. அப்ப அதையும் குறித்து வேதம் அப்படியாக சொல்லவில்லை. சிலர் சொல்றாங்க இயேசு அன்புள்ளவர், தேவன் அன்புள்ளவர், தேவன் கிருபை நிறைந்தவர், அதை மட்டுமே சொல்றாங்க. அப்ப அதுவும் தவறு. சிலர் சொல்றாங்க கிருபையெல்லாம் ஒண்ணும் கிடையாதப்பா, நீ பரிசுத்தமா இருக்கணும், நீ பரிசுத்தமா இருக்கணும், நீ இப்படி இருக்கணும், நீ அப்படி இருக்கணும். அப்ப ரெண்டுமே முக்கியம். நாம் ரட்சிக்கப்பட்டது நம்முடைய கிரியைகளினால் அல்ல, தேவனுடைய கிருபையை கொண்டு. அதே நேரத்தில் இந்த கிருபையை காத்து கொள்ளணும்னா நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கணும்? சரியா இருக்கணும். அதைத்தான் சொல்றோம், சமநிலை அல்லது பேலன்ஸ் டாக்டரின் நமக்கு தேவை. சிலருக்கு பழைய ஏற்பாடு தானே ரொம்ப முக்கியம், அப்ப பிதாவாகிய தேவன் தான் முக்கியம். சிலர் சொல்றாங்க குமாரன் தானே ஜீவன் கொடுத்தாரு, அப்ப இயேசு தான் முக்கியம். சிலர் சொல்றாங்க இந்த கடைசி காலத்துல ஆவியானுடைய கிரியை இல்லாமல் ஒன்றுமில்லை, பிதாபா குமாரெல்லாம் கண்டுவிட வேண்டாம், ஆவியானவர் மட்டும்தான். சிலர் சொல்றாங்க தூதர்களை அனுப்பிதானே அவர் கிரியை செய்றாரு, அப்ப தூதர்கள் தான் முக்கியம். இப்படித்தான் தவறான உபதேசங்கள் உண்டாகிறது. சொல்ல கவனிங்க, சிலர் பழைய ஏற்பாடு மட்டும்தான் முக்கியம் சொல்றாங்க, சிலர் புதிய ஏற்பாடு மட்டும்தான் முக்கியம் சொல்றாங்க. பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு இல்லை. புதிய ஏற்பாடு ஒன்று வந்ததுனால தான் அந்த ஏற்பாட்டுக்கு பேர் என்ன வந்துச்சு? பழைய ஏற்பாடு. கவனிச்சா தான் புரியும். சரியா? அப்ப உபதேசங்களில் நாம் தெளிவாய் இருக்க வேண்டியது அவசியம். எப்படி உருவாகுது? பழைய ஏற்பாட்டை மட்டும் பிடிச்சுக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்க யாருன்னு சொன்னா ஜூவிஷ், யூத மார்க்கத்தார். இன்னும் எதைத்தான் பிடிச்சிருக்காங்க? புதிய ஏற்பாடை ஏற்றுக்கொள்ளது. இயேசுவை நபியாக தீர்க்கதரிசியாக பார்க்கிறார்கள். இன்றைக்கு நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இவைகளுக்கு மத்தியில நாம சரியாய் நிற்கணும். நான் சொல்ற சில காரியங்கள் நகைச்சுவையா இருக்கும், சிரிப்பதற்காக மட்டுமல்ல, சிந்திப்பதற்காக உண்டு. ஆனா இப்படித்தான் ஆரம்பிக்கிறது, நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு. சரியா? 5 காரியங்கள். ஒன்று, எப்படி உருவாகுதுன்னா, வேத வசனங்களை தவறாக புரிந்து கொண்டு அதற்கேற்ப உபதேசித்தல். வேத வசனங்களை தவறாக புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி உபதேசித்தல். இப்ப பிரச்சனை என்னன்னா, இவன் புரிஞ்சுக்கிட்டதே எப்படி புரிஞ்சுக்கிறான்? தவறாக புரிந்து கொள்கிறான். எடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. பிலமோன் 10ஆம் வசனம். பிலமோன்ல ஒரு அதிகாரம் தான், பிலமோன் 1:10. இது எப்படி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, அதை எப்படி தப்பா உபதேசிக்கிறாங்க. சில டைம்ல இது உபதேசமாகவும் மாறிடுது. முதல் காரியம் எப்படி தவறாய் உருவாகிறது? வேத வசனங்களை தவறாய் புரிந்து கொண்டு பிறகு தவறாகவே உபதேசித்தல். வாசிக்கலாமா? என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற மகனாகிய ஒனேசுமுக்காக உம்மை மன்றாடுகிறேன்.
வாசிங்க எல்லாரும். கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற மகனாகிய ஒனேசிமுவுக்காக உம்மை மன்றாடுகிறேன். இது யார் எழுதுனா? பவுல் எழுதுகிறார். சரியா? இவர் யாருக்கு எழுதுகிறார்? பிலமோனுக்கு எழுதுகிறார். ஸ்தோத்திரம். அவர் என்ன சொல்றாரு? கட்டப்பட்டிருக்கையில், ஜெயிலில் இருக்கும்போது நான் பெற்ற மகனாகிய ஒனேசிமு. இதை எப்படி புரிந்து கொள்ளுகிறார்கள்னு சொல்றேன். அப்போஸ்தலர்ல நீங்க பார்க்கலாம், 16ஆம் அதிகாரத்துல பவுலும் சீலாவும் எங்க இருந்தாங்க? சிறைச்சாலையில். ஐயா கவனிக்கிறீங்களா? பவுலும் சீலாவும் எங்க இருந்தாங்க? பவுலும் ஷீலாவும் அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். பவுலும் யாரும் கிடையாது. ஷீலா. நம்ம ஊர்ல ஷீலானா பையனா பொண்ணா? நம்ம ஊர்ல சொல்லுங்க. ஷீலானா யாரு? பொண்ணு. அது ஷீலா அல்ல, அது சில்லாஸ். அது யாரு? சில்லாஸ். தமிழ்ல சீலான்னு போட்டிருக்கு. சோ இவங்க என்ன நினைத்து கொள்ளுகிறார்கள்? வேதத்து குறித்து அறிவே இல்லாம பிரசங்கம் பண்ணா இப்படித்தான் நடக்கும். அவன் சொல்றான், நான் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற மகனாகிய ஒனேசிமு. அப்ப பவுலுக்கு கண்டிப்பா கூட யார் இருந்திருக்கணும்? பெற்ற பிள்ளை இருந்தால் மனைவி இருந்திருக்கணும். அப்ப எப்படி மாத்திட்டாங்க? பவுலும் அவருடைய மனைவி சீலாவும் ஜெயில இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்து உள்ள வச்சு என்ன பெற்றுட்டாங்க? பிள்ளைய பெத்து எடுத்துக்கிட்டாங்க. அந்த பிள்ளைக்கு பேர் என்னது? ஒனேசிமு. ஐயா கவனிக்கீங்களா? கவனிச்சு என்ன புரியும்? பவுல் ஆண், சீலாவும் ஆண். சொல்லுங்க பார்க்கலாம். பவுலும் ஆம்பளையாள் தான், சீலாவும் ஆம்பளையாள் தான். 2 பேரும் ஜெயில இருந்தாங்க. துதிச்சு பாடினாங்க. சிறைச்சாலை கதவு கலந்துச்சு. அவங்க வெளியே வந்தாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன தெரியல? பவுல் ஆண் என்பது தெரியும், ஆனால் சீலா ஆண் என்பது தெரியாது. ஏன்னா அவன் தமிழ் பைபிளை தவிர எதுவும் வாசிக்க மாட்டான். சரியா? சீலா ஆண் என்பதும் தெரிந்திருக்காது. அப்போ பவுலும் அவன் மனைவியாக சீலாவும் கட்டப்பட்டிருக்கையில் அங்க ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாங்க. அந்த குழந்தை தான் யாரு? ஒனேசிமு. இப்போ நான் கேட்கறது ரைட்டா தப்பா? உங்க பதில சொல்லுங்க. தப்பு. பவுலும் ஆம்பளையாள் தான், சீலாவும் ஒரு ஆண் தான். ஒனேசிமுக்கும் பவுல் சீலாவுக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. அவன் சொல்லுவது என்னவென்றால், பின்பு ஒரு முறை சிறைச்சாலையில் இருக்கும்போது பவுல் ஜெயில கிடக்கிறான். கவனிங்க கவனிங்க. பின்பு ஒரு முறை ஜெயில கிடக்கும்போது பவுல் கிடக்கிறான். அதே ரூம்ல கொண்டு இன்னொருத்தனை வேகமா தள்ளுறாங்க. அது யாருன்னு சொன்னா ஒனேசிமு. உள்ள வந்தோடனே ஷாக்கா இருக்குது. ஏய் ஒனேசிமு, நீ எங்க ஜெயிலுக்கு வந்த? நீ என்ன ஏன் ரூமுக்கு வந்த? இவனை முன்னாடியே தெரியும். எப்போ? பிலமோன் வீட்டு கூட்டம் நடக்கும்போது அந்த வீட்டு கூட்டத்துல அடிமையை போல இருந்து வேலை செஞ்சது யாரு? இந்த ஒனேசிமு. அதனால பவுலுக்கு பிலமோனையும் தெரியும், பிலமோனுடைய வேலைக்காரனாகிய ஒனேசிமையும் தெரியும். அதனால தான் ஷாக் ஆயிட்டான். நீ ஜெயிலுக்கு எப்படி வந்த? ஐயா வீட்டை விட்டு ஓடியான்ட்ட தூக்கி என்ன ஜெயில போட்டாங்க. அப்போ அவனுக்கு ரட்சிப்பு குறித்து சொல்றான், அவனுக்காக ஜெபிக்கிறான், இயேசுவை ஏற்றுக்கொள்றான், ஆவிக்குரிய மகனாய் மாறுகிறான். அதனால அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, நான் பெற்ற மகன். எங்க பெற்ற மகன் அல்ல, கற்பத்தில் பெற்ற மகன் அல்ல. எங்க பெற்ற மகன்? ஆவிக்குரிய கற்பந்தரித்து பெற்ற ஆவிக்குரிய மகன். அப்ப எப்படி தவறான உபதேசங்கள் உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா, வேத வாக்கியங்களை புரிந்து கொள்வதிலும் தவறு, வேத வாக்கியத்தை புரிந்த விதத்திலே உபதேசிப்பதும் தவறு. இப்படித்தான் ஸ்லோவா என்ன உருவாகுது? தவறான உபதேசங்கள். அப்போ இதுக்கு தீர்வு என்ன? தீர்வு இருக்குது. வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16. எப்படி இதுக்கு தப்பித்துக் கொள்வது? கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிங்க. ஏமா இது நல்ல முக்கியமான வசனமா? இதுக்கு தயவுசெய்து வாசிங்க. கர்த்தருடைய புஸ்தகத்திலே, திரும்பவும் சொல்லுங்க, கர்த்தருடைய புஸ்தகத்திலே. அங்க எடுக்கலன்னா ஸ்கிரீனை பார்த்து வாசிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. ஒரு இடத்துல சீலாவை பத்தி போட்டிருக்கு, நீ பொம்பளைன்னு நினைக்கிறீங்க. அப்ப இன்னொரு இடத்துல எங்க சீலாவை பத்தி போட்டிருக்கு? ஒரு இடத்துல பெற்ற மகனாகிய ஒனேசிமுன் இருக்கு. அப்ப இன்னொரு இடத்துல எங்க ஒனேசிமுன் இருக்குது? தேடி பார்த்தா அங்க தெளிவா இருக்குது, அவருடைய ஆவி அவைகளை என்ன செய்யுமா? சேர்க்கும். இப்படி தவறாய் புரிந்து கொண்டு தவறாய் பிரசங்கிக்கும் போது அந்த இடத்துல என்ன உண்டாகிறது? தவறான உபதேசங்கள். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், கொஞ்ச நேரம் ஆவிக்குள்ள ஆக்கி நல்ல ஜபத்துல நடத்தி அந்நிய பாஷையெல்லாம் பேசி அந்த ஜபத்தோட ஜபமான அடிச்சு விடுறேன். பவுலும் அவனுடைய மனைவியாகிய சீலாவும் சிறைச்சாலையில் ஜபித்த போது கர்த்தர் கட்டுகளை உடைத்தார் அப்படின்னு எல்லாரும் என்ன செய்வாங்க? அவன் சீலா மனைவியா புருஷனானு பார்க்கல, ஆம்பளையா பொம்பளையான்னு பார்க்கல, ஒரு ஸ்பீட்ல என்ன பண்ணிடுவான்? டபடபடபடன்னு கையை தட்டிடுவான். அது உள்ள என்ன ஆயிட்டு வீட்டுக்கு போய் சொல்லுவாங்க, இன்னைக்கு பவுலை பத்தியும் அவருடைய மனைவி சீலாவை பத்தி கர்த்தர் பேசும்போது உங்களையும் என்னையும் தாப்பா காட்டினாருன்னு சொல்லி வீட்டுல போய் புருஷன் என்ன பண்ணிடுவாங்க? சொல்லிடுவாங்க, குழப்பிடுவாங்க. தவறாய் புரிந்து கொண்டு தவறாகவே அதை உபதேசிப்பது. ரெண்டாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் 17:11 வாசிங்க.
இதற்கு தீர்வு, இன்னொரு தீர்வு இருக்குது. இது வந்து சபையில வரணும். பைபிள் வாசிக்காம ஒன்றும் நடக்காது. செய்தி பைபிள் வாசிக்காதவங்களை செய்தியில கண்டுபிடிச்சிடலாம், பைபிள் வாசிக்கிறவங்களையும் செய்தியில கண்டுபிடிச்சிடலாம். உங்க கண் எதிர்பார்ப்போட காத்திருந்தா நீங்க பைபிள் வாசிக்கிற ஆளு. நீங்க எப்போடா முடிப்பாருன்னு காத்திருந்தா நீங்க பைபிள் வாசிக்காத ஆளு. அது பார்த்தாலே தெரிஞ்சிடும். வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பெராயா பட்டணத்தாரை குறித்து இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பைபிள் என்னைக்கு வாசிக்கணும் தெளிவா போட்டிருக்கு, எப்படி வாசிக்கணும் தெளிவா போட்டிருக்கு, அதனால என்ன நடக்கணும் தெளிவா போட்டிருக்குது. அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையா, எல்லாரும் சொல்லுங்க, ஒரு வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, அப்புறம் ஏற்றுக்கொண்டு அப்படியே போயிட மாட்டாங்க. வீட்டுல போய் உட்கார்ந்து புருஷன் மனைவி பிள்ளைகள் எல்லாம், காரியங்கள் இப்படி இருக்குதா, சிலைய உள்ள கொண்டு வர சொன்னாங்களா, பத்தி பொருத்த சொன்னாங்களா, மரியாதை ஆராதிக்க சொன்னாங்களா, தூதர்களை வணங்க சொன்னாங்களா, யெகோவா மட்டும்னு சொன்னாங்களா, இயேசு நாம மட்டும்னு சொன்னாங்களா, இயேசு நாமத்துல செய்யும் சொன்னாங்களா, கொடிக்கு கீழே நின்று ஞானஸ்நானம் கொடுன்னு சொன்னாங்களா, இதெல்லாம் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால். சும்மா எடுக்கிறது, குருட்டாம்போக்கில் எடுத்து அடிக்கடி சொல்ற மாதிரி எடுத்தோன்னே என்ன வசனம் வருதுன்னு பார்த்துட்டு ஆமென் 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 அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் இன்றைக்கு ஃபுல்லா ஆசீர்வதிப்பார் அப்படின்னு போறதுல பிரயோஜனமே இல்லை. சில ஆட்கள் எப்படி எடுப்பாங்க, கண்ணை மூடிக்கிட்டே அப்படி எடுத்து கையை வச்சா யூதாஸ் நான்கு கொண்டு செத்தான். ஐயோ அபசகனமா வருதுன்னு அடுத்த வசனத்தை எடுத்தா நீயும் போய் அந்தபடியே செய். அடுத்த ஐயோ இது சரியில்லைன்னு அடுத்தடுத்தா நீ செய்வதை தீவிரமாய் செய். உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட போ, போய் நாண்டு கொண்டு அப்படி எடுத்தா அப்படித்தான் வரும். ஆனா பெராயா பட்டணத்தார் அப்படி படிக்கவில்லை பைபிளை. அவங்க எப்படி படிக்கிறாங்களா? மனோ வாஞ்சை. கையில பைபிள் எடுத்து சொல்லுங்க, ஐ லவ் திஸ் வேர்ட் ஆஃப் காட், இந்த வசனத்தை படிப்பதுல எனக்கு அத்தனை சந்தோஷம் அப்படி சொல்றவங்க பைபிளை கையில எடுத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் கொண்டு வராதவர்களுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் என்ன கொண்டு வந்துருங்க, பைபிளை கொண்டு வந்துருங்க. உங்க மனோ வாஞ்சையா இதிலே கண்டுபிடிச்சிடலாம். எப்படி வாசித்தார்களா? அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியா ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, காரியங்கள் சொன்ன மாதிரி தான் இருக்கா, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு பிரசங்கம் பண்ண மாதிரி தான் இருக்கா, அப்படி தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால குறைஞ்சு போயிடல. தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் இவர்கள் எப்படி மாறிட்டாங்க, நற்குணசாலிகளாய். நல்லா சொல்லுங்க, ஆசையா வாசிக்க வாசிக்க புத்திய கர்த்தர் மாத்திருவாரு, ஆசையா வாசிக்க வாசிக்க சுபாவத்தை மாத்திருவாரு, நற்குணசாலிகளாய் மாத்திருவாரு. கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா நல்லா தவிர அல்லேலூயா சொல்லுங்களேன். இரண்டாவது காரியம், துர்உபதேசங்கள் எப்படி உருவாகின்றன. துர்உபதேசங்கள் எப்படி உருவாகின்றன? முதல்ல பார்த்தோம், வேதத்தை குறித்து தெரியாம அடிச்சு விடுறது. இரண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னா, தங்கள் சுய கருத்துகளுக்கு ஏற்ப வசனங்களை தேடி அதையே உபதேசமாக்கி கொள்ளுதல். வாசிங்க திரும்பவும், தங்கள் சுய கருத்துக்கு ஏற்ப வசனங்களை தேடி அதையே என்னவா மாத்திருந்தாங்க, உபதேசமா. துர்உபதேசங்கள் உருவாகிறதுல பக்காவான ஒரு ரூட் இதுதான், அதிகமாய் பயன்படுத்தப்படுற ரூட் இதுதான். சரி, இப்போ ஒருத்தர் சொல்றான், அவனுக்கு கல்யாணத்துல என்ன இல்லப்பா, இன்ட்ரெஸ்ட் இல்லை. கல்யாணத்துல என்ன இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவன் பாஸ்டர்ட்ட வந்து, பாஸ்டர் என்னையா கல்யாணம் முடிக்கியா, கல்யாணம் வேணா முடிப்பானா பாஸ்டர்ன்றான். என்ன சொல்றான்? சரியா? இப்ப அந்த தலைப்பை பார்த்துக்கோங்க. இப்ப இவனுக்கு என்ன இஷ்டம் இல்லை, கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. அப்பா அம்மா சொல்லி பார்த்தாச்சு கேட்கல, எல்லாரும் சொல்லி பார்த்தாச்சு கேட்கல. அப்ப இவன் கண்கள் ஃபுல்லா இப்ப என்ன வசனத்தை தேடும், கல்யாணம் முடிக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது வசனம் இருக்கான்னு பார்ப்போம். வாசிக்கிறீங்களா? வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. இப்ப எதை மட்டும் பிடிச்சுக்கிடுவான், முந்தின அதிகாரத்துல ஃபுல்லா விபச்சாரம் வேசித்தனம் பல பாவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அதனால சொல்றான், ஸ்திரீயை தொடாமல் இருப்பது புருஷன் மனுஷனுக்கு நல்லது. புருஷனுக்கு நல்லது சொல்லல, மனுஷனுக்கு நல்லது. கவனிங்க. அப்போ இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு, ஸ்திரீயை தொடாமல் இருப்பது புருஷனுக்கு மனுஷனுக்கு நல்லது, மனுஷனுக்கு நல்லது, அதனால கல்யாணம் பண்றது யாருக்கு சித்தம் இல்லை. அட அறிவாளி, 6 நாள் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லதுன்னு சொல்லிட்டு நீ மட்டும் தனியா இருக்கன்னு சொல்லிட்டு உன்னைய பார்த்துட்டு நல்லதல்ல, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி உனக்காக ஓன்ட்ட இருந்தே ஒருத்தி எடுத்து உருவாக்கி ஏவாளை கொடுத்திருக்கிறாரு. அவர் சொல்லுவாரா? அப்போ இந்த ஒரு வசனத்தை மட்டும் யாருக்காக எடுத்துக்கொள்கிறான்? அடுத்து சொல்றாருல பவுல், நீங்கள் என்னை போலவே இருந்து விட்டால் நலமா இருக்கு. ஏன்னா பவுல் திருமணம் பண்ணாரா, அதை குறித்து தெளிவான போதனை பைபிள்ல இல்ல, ஐடியா இல்ல. அப்ப இப்ப கவனிங்க, திருமணம் வேண்டாம் என்று நினைக்கிற ஒருவன் தன் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவான்? ஜஸ்ட் லிசன்.
ஒருத்தன் தான் திருமணம் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறான். அவன் தான் கூட இருக்கவனுக்குலாம் என்னதான் சொல்லி கொடுப்பான்? ஓய், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது, நீ தீட்டுப்பட்டுருவோம்பா. அவனுக்கு எதை படிக்கல? முந்தின அதிகாரத்தை படிக்கல. இப்ப நடக்கிறது என்ன? தங்கள் கருத்துக்கு ஏற்ப, தங்கள் சுய கருத்துகளுக்கு ஏற்ப அவன் எதை தெரிந்து கொள்கிறான்? வசனத்தை. இன்னொரு கூட்டம் சொல்லுவோமே, சபைக்கே போக வேண்டாம்னு ஒருத்தன் சொல்றான். சபைக்கே என்ன பண்ண வேண்டாம்? போக வேண்டாம். எங்கே உட்காந்து ஆராதிக்கலாம்? வீட்டிலே. இப்ப அப்படி ஒரு ட்ரெண்டு. உமாசங்கர் ஐஏஎஸ் ஒருத்தர் இருக்காரு, அவர்ல அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிருக்காரு. எங்கேயும் போதப்பா, புதிய ஏற்பாட்டில் வீட்டிலே உட்காந்து ஆராதிப்பான்றாரு. அப்போ சபைக்கு போக வேண்டாம் என்று சொல்லுகிற ஒருவன் தனக்கு எந்த வசனத்தை எடுத்துக்கொள்வான்? எடுத்து வாசிக்கிறீங்களா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை. அப்ப எந்த வார்த்தையை பிடிச்சுக்கிறான்? ஒரு பாஸ்டர்னு ஒருத்தருக்கு வேண்டாம், ஒரு மேய்ப்பர்னு ஒருத்தருக்கு வேண்டாம், ஒருவரும் உனக்கு என்ன செய்ய வேண்டாம். அவன் தான் தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட வேகமாய் ஓடுகிற தாறுமாறான பெண்ணொட்டகத்தை போல இருக்கிறான். வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாக சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள், கடைசி காலமா இருக்கிற அப்படின்னா ஒருவருக்கொருவர் என்ன சொல்லுங்க? புத்தி சொல்லுங்க. ஆனா சபைக்கு போக வேண்டாம்ன்ற ஒரு உபதேசத்தை கொண்டு வர விரும்புகிறவன் இந்த ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு என்ன சொல்றான்? உங்களுக்கு ஒருவரும் போதிக்க வேண்டுவதில்லை, நீங்க பெற்றீங்களா அபிஷேகம், நீங்க பெற்றீங்களா அந்நிய பாஷை, அதுவே உன்னை நடத்துப்பா. கடைசி எங்க போய் விழுதான்னு தெரியாது. அந்த அபிஷேகமே சகல காரியத்தை உங்களுக்கு என்ன செய்தா? போதிக்குது. எக்ஸாம்பிள் சொல்றேன், சரியா? ஆலயம் போக வேண்டாம் அல்லது ஆலயமே வேண்டாம், இப்படி சில கூட்டம் பாலிசியில் இருக்குது. சர்ச்சுக்கு கட்டடம் என்ன செய்யக்கூடாதா? கட்டக்கூடாது. ஏமா கவனிக்கிறீங்களா? சர்ச்சுக்கு என்ன கட்டக்கூடாதா? கட்டடம் கட்டக்கூடாது. ஆலயம்னு ஒண்ணு தேவையில்லை. ஒவ்வொரு வாரமும் ஒரு வீட்டில் வச்சு ஆராதிச்சா போதும். நான் கேட்கிறேன், அப்படி இருந்தா அப்படி சரியா தப்பா? முதல்ல நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க? ஒவ்வொரு வாரமும் ஒரு வீட்டில் வச்சு ஆராதனை நடத்துவோமா? சரியா தப்பா? சரியா தெளிவா சொல்லுங்க, சரியா தப்பாமா? ஆனா அவை எடுத்து பயன்படுத்துற வார்த்தையை பாருங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆலயம் என்று ஒன்று தேவையில்லை, ஆலயத்துக்கு கட்டடம் ஒன்று தேவையில்லை அப்படின்னு சொன்னா அவன் இந்த ஒரு வசனத்தை மட்டும் எப்படி பிடிச்சிட்டு சொல்றான்? வாசிங்களா, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் இருக்கிறவர் ஆண்டவராய் இருக்கிறபடினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர். அப்ப அவருக்கு என்ன வேண்டாமா? புரிதல் உங்களுக்கு? தங்கள் சுய கருத்துக்கு ஏற்ற ஒரு வசனத்தை தெரிந்து கொண்டு அதை என்னவா மாத்திருந்தாங்க? உபதேசம். இது எதை குறித்து சொல்லப்பட்டுச்சு? அவர் ஆவியா இருக்க எல்லாருக்குள்ள வாசம் பண்றான்னு சொல்ல வர்ற வசனத்துல ஒரு வசனத்தை மட்டும் எடுத்தாச்சு. சிலர் குடிக்கிறாங்க, சர்ச்சுக்கு வந்த பிறகு என்ன செய்யறாங்க? குடிக்கிறாங்க. ஊழியத்துக்கு வந்த பிறகு கூட சிலர் என்ன பண்றாங்க? குடிக்கிறாங்க. ஒரு முறை என்னோட நண்பர் ஒருவர், எங்க அப்பாவுக்கு நண்பர், எனக்கு நண்பர், அவர் சொல்லும் போது சொன்னாரு, கேரளால பைபிள் காலேஜ் நான் படிச்சுட்டு இருந்தேன். பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற இடத்துல வீடு ஷிஃப்ட் பண்ணி எங்க பைபிள் காலேஜ் டீச்சர் இன்னொரு வீட்டுக்கு மாறணும். அந்த வீட்டை மாற்றும் போது அந்த பாஸ்டரோட ஒய்ஃப் வந்து தம்பி மாதிரிலாம் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. வேகமா வீட்டுக்கு போய் பயங்கரமா வீட்டெல்லாம் மாத்தி வச்சா பாஸ்டர் வேகமா அடிச்சு பிடிச்சு ஓடி வராரு. என் ரூம்ல மாத்திட்டாங்களோ, என் ரூம்ல மாத்திட்டாங்களோ, என் ரூம்ல திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்களோன்னு அப்படியே படபடன்னு வராரு. ஏன்னா உள்ள ரூம் ரெஃப்ரிஜிரேட்டர், குட்டி ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது, அதுக்குள்ள என்ன இருக்குது? பியர் பாட்டில் இருக்குது. இப்போ அந்த போதகற்ற போய் நான் கேட்கிறேன்னு வச்சுக்கிடுமே, ஐயா மது குடிக்கலாமா? ஊழியர்கள் மது குடிக்கலாமா, குடிக்க கூடாதுன்னா அவர் தன்னுடைய கருத்துக்கு ஏற்றார் போல வசனத்தை எடுத்திருப்பாரு. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். இது பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை சொல்றாரு? நீ இனிமேல், எல்லாரும் வாசிக்கிறீங்களா? நீ இனிமேல் ரொம்ப தேவைப்படும். சில கிறிஸ்தவ ஆட்களே சில டைம்ல எங்க பார்க்க வேண்டியிருக்கு, பரண்டோரத்து கிழக்க விளக்கு பக்கத்துல பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி ஏதாவது அட்வைஸ் கேட்டாங்கன்னா சொல்லிக் கொடுங்க. வாசிங்களேன். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேருகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் கொஞ்சம் திராட்சை ரசமும் சாராயமும்னு போட்டிருக்கா, திராட்சை ரசமும்னு போட்டிருக்கா, மதுவும்னு போட்டிருக்கா, திராட்சை ரசமும்னு போட்டிருக்கா. வடக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போனா கூட பழக்கடை இருக்குது. நீங்க போட்டா கண்டிப்பா கேட்டா என்ன போட்டு கொடுப்பான்? கிரேப்ஸ் ஜூஸ் போட்டு கொடுப்பான். கிரேப்ஸ் ஜூஸ் வேற, ஃபெர்மெண்டட் வைன் வேற. திரும்பவும் புரிந்து கொள்ளுங்கள், பதப்படுத்தப்பட்ட சாராயம் என்பது வேறு, திராட்சை ரசம் என்பது வேறு. இப்போ ஒருத்தன் குடிக்கிறான், ஒரு ஊழியக்காரனாவே இருக்கட்டுமே, ஒரு விசுவாசியா இருக்கிறான், ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறான், குடிக்கிறான். அவன் தனக்கு ஏற்ற ஒரு வசனத்தை எப்படி தெரிந்து கொள்கிறான்? இப்படி தெரிந்து கொள்கிறான். இதெல்லாம் சில எக்ஸாம்பிள். அப்போ இதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க பார்க்கலாம். தாங்கள் விரும்பியதை சொல்லுவதற்கு, எல்லாரும் சொல்லுங்க, பைபிளை கையில் எடுத்து சொல்லுங்க, நான் விரும்புவதை சாதிப்பதற்கு. நீங்க நல்லா சொல்லுங்க, நான் விரும்புவதை சாதிப்பதற்கு.
நான் சொல்லுவதை நிரூபிப்பதற்கு வேதத்தை பயன்படுத்தக்கூடாது. அதற்கு மாறாக தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது என்ன காரணம் பார்த்தோம்? தங்கள் சுய கருத்துகளுக்கு ஏற்ப வசனங்களை தேடி அதையே என்ன வாய்க்கிறது? உபதேசம் ஆக்கிக் கொள்ளுதல். மூன்றாவது, துருபதேசங்கள் எப்படி உண்டாகிறது அப்படின்னா, வேத வசனத்தினுடைய அடிப்படை அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் குறிப்பிட்ட வசனத்தை மட்டும் எடுத்து பிரசங்கிப்பது. இப்ப முதல்ல பார்த்தது, ரெண்டாவது பார்த்ததுன்னா தனக்கு ஒரு ஐடியா இருக்கு, அதுக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கிறான். இப்ப சொல்றது எப்படின்னா, ஏதோ ஒரு வசனம் கண்ணில் படுது, அந்த வசனத்தையே என்ன மாத்தியாச்சு? உபதேசமா மாத்தியாச்சு. எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஆதியாகமம் 41:4 வாங்க. இன்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது. இப்ப இந்த வார்த்தை அப்படியே யோசேப்பு பிடிச்சுக்கிட்டான்னா என்ன நடக்கும்? கவனிச்சீங்களா? ஐயா கவனிக்கிறீங்களா? இந்த வார்த்தை அப்படியே யோசேப்பு பிடிச்சிட்டா என்ன ஆகும்? நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது. இது அப்படியே எடுத்துட்டு என்ன ஆகும்? காலையில ஒருத்த கையை வைத்திருப்பான், யோசேப்பு சொல்லலன்னு கையை என்ன செய்ய மாட்டான்? கீழே போட மாட்டான். ஒருத்தர் சாப்பிட வாயில வச்சிருப்பான், யோசேப்பு கையை அசைக்க கூடாதுன்னா அவன் எங்கதான் வச்சிருப்பான்? வாயில. அப்போ இந்த வசனத்தை நம்ம எப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது அப்படியே. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு காரியமும் யாற்ற தெரிஞ்சு செய்யப்படணும். அதோட மீனிங் என்ன கிடையாது? கையை உயர்த்தினா யோசேப்பிட்ட கேட்கணும், கையை கீழே போட்டா யோசேப்பிட்ட கேட்கணும், டிரைவிங் பண்ணும்போது ரைட்டா லெஃப்டா யோசேப்பிட்ட கேட்கணும். அதனுடைய அர்த்தம் அது அல்ல. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒவ்வொரு காரியமும் யார் நாலேஜுக்கு வரணும். புரிஞ்சுல உங்களுக்கு? இதே மாதிரி பாருங்களேன், யாக்கோபு 3:1 இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா பெரிய தப்பாய் போயிடும். யாக்கோபு 3:1 இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட முடியாது. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றோம், அறுவடை மிகுதி, எங்களுக்கு யார் வேணும்? அறுவடைக்கு வேலையாட்கள் வேண்டும்னு சொல்றோம். ஆனா இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு அப்படி இருக்கும். வாசிங்களேன், என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று சொல்லி உங்களில் அநேகர், வாசிங்கம்மா எல்லாரும், என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று சொல்லி உங்களில் அநேகர் யாராக வேண்டாம்? போதகர் ஆகாதிருப்பீர்களாக. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? ஆக்கினை தீர்ப்பு தண்டனை கொடுக்கும்போது பாஸ்டுக்கு நிறைய விழுமா, விசுவாசிக்கு நிறைய விழுமா? தப்பு பண்ணா ஐயா சொல்லுங்க, தப்பு பண்ணா யாருக்கு ரொம்ப விழும்? பாஸ்டுக்கு தானே விழும். அதனால நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்றதுக்காக சொல்லியிருக்கிறார். இதை அப்படியே எடுத்துக்கொண்டால் என்ன நடக்கும்? நீங்கள் அநேகர் என்ன ஆக வேண்டாம். இப்ப நான் சர்ச்சில் இந்த வசனத்தை எடுத்து இதையே நான் மையப்படுத்தி பிரசங்கம் பண்ணா எப்படி பண்ண வேண்டியிருக்கும்னா, தயவு செய்து நாங்க நிறைய கஷ்டப்படுறோம், எங்களுக்கு நிறைய ஆக்கினை, அதனால நீங்கள் தயவு செய்து யாரும் என்னவாக வேண்டாம், போதகராக வேண்டாம்னு சொல்லி நான் சொல்ல முடியாது. கர்த்தர் சொல்கிறார், அறுவடை மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம், நிறைய மேய்ப்பர்கள், போதகர்கள், அறுவடை பணியாளர்கள் தேவை. ஆனா அந்த ஒரு வசனத்தை நாங்க எடுத்து அதோட மீனிங் புரியாம நாங்க செய்ய முடியாது. இன்னொரு வசனத்தை பார்க்கலாமா? லூக்கா 16:8 பின்னணி புரியாம நாம படிக்க கூடாதுல்ல. வாசிக்கிறீங்களா? லூக்கா 16:8 அநீதியுள்ள உக்கரணக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இதை மட்டும் அப்படியே எடுத்துட்டா நம்ம எப்படி வேலை பார்ப்போம்? இதுல என்ன சொல்லுது? அநீதியுள்ள ஒரு உக்ரானக்காரன், கணக்க நம்ம சொல்ல, உக்ரானக்காரன் யாரு? கணக்கர். என்ன சொல்றோம்ப்பா? கணக்கு பிள்ளை முதல்ல கணக்கெல்லாம் ஒரு மாதிரி எழுதியிருக்கான். அந்த கணக்கு மேனேஜர் பார்க்கும்போது இந்த மாதிரி கொடுத்து ஓனர்ட்ட கொடுத்தனா உன்னைய போட்டு தள்ளிடுவான்னு சொல்லிட்டான். உடனே என்ன பண்ணன்னு கேட்கிறான். உடனே மேனேஜர் சொல்றான், கொஞ்சம் கள்ளக்கணக்கு என்ன பண்ணு, எழுதி நிறைய பேர் கொடுத்த மாதிரி, அங்க கொடுத்த மாதிரி, இங்க கொடுத்த மாதிரிலாம் எழுதுன்னு சொல்றான். சொன்ன உடனே கணக்கு பக்காவா இருந்தோடனே உடனே இவன் வாஸ்து அவன் பார்க்கறான், சூப்பரா பண்ணிருக்கேப்பா. இப்ப இது ரைட்டா தப்பா? தப்பு தானே? தப்பா ரைட்டாமா? தப்பு. அது அங்க நடந்த சம்பவத்துல எப்படியோ கணக்கு வழக்க மாத்தி பண்ணிட்டான்றதுக்கு அந்த ஊழியக்காரன் மெச்சிக்கொண்டான். அதுக்கு அவர் சொல்ற அர்த்தம் என்னது? உலகத்துல கள்ளக்கணக்கு எழுதுறவன் அவ்வளவு தெளிவா இருந்தா பரிசுத்தவன் எவ்வளவு நீ உண்மையா இருக்கணும்னு சொல்றதுக்காக அதை சொல்லிக்கிறார். ஒருவேளை முதல் சென்டென்ஸை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா என்ன அர்த்தம்? என் எஜமானாகிய கர்த்தர் அநீதியுள்ள என்னை மெச்சிக்கொள்வார். அப்படி எடுக்க முடியுமா? முடியாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கு? எல்லாரும் ட்ராக்ல தான் இருக்கீங்களா, தூங்கிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா முக்கியமா கவனிக்கணும், ஒரு வசனத்தை எடுத்து அடிப்படை போதனை என்னவென்று தெரியாமல், கர்த்தர் என்ன சொல்ல வந்தார் என்பது தெரியாமல் அதை அப்படியே எடுத்து அப்ளை பண்ணது என்னவா மாறிடும்? உங்க கம்பெனில இருந்து ஒரு பெட்டிஷன் வரும், உங்க கம்பெனில இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வரும்,
பாஸ்டர் ஜோமனுங்க பாஸ்டர், ஒரு பெரிய பிரச்சனை. என்ன? அநீதியுள்ள உக்கிரனக்காரன் புத்தியாய் செய்தான்னு சொல்லி வசனத்தை படிச்சேன். எல்லா கணக்கும் தப்பு தப்பா எழுதி இப்ப என்ன பண்ணிக்கிட்டேன்? மாட்டிக்கிட்டேன். அதுக்கு யார் பொறுப்பு இல்ல? கர்த்தர் பொறுப்பு இல்ல. அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவனே அப்படி இருந்தா நீ எவ்வளவு உண்மையா இருக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப என்ன செய்யணும்? இதை நல்லா கவனிங்க. இதை கவனிங்க. ஒரு வசனத்தை பாக்குறீங்க, ஒரு வசனத்தை பாக்குறீங்க. அந்த வசனத்துல உங்களுக்கு சந்தேகம் வருது. கவனிக்கிறீங்களா? வெளிப்பா இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கவனிக்கிறதுனால சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி வரும்போது அசந்துரும். இப்போ ஒரு வசனத்தை படிக்கிறீங்க. அந்த வசனத்தை படிச்ச உடனே உங்களுக்கு அப்படி ஏதோ ஒரு ஷாக் உண்டாகுது, ஒரு தொடுது. அடுத்த கட்டம் நீங்கள் செய்ய வேண்டிய, உடன் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அந்த அதிகாரம் முழுவதும் என்ன செய்யணும்? படிக்கணும். இல்லைன்னு சொன்னா நீங்கள் அதை எப்படிதான் புரிஞ்சுக்கிட்டீங்க? தப்பா. இப்போ ஒரு வசனம் சொல்றேனே, நான் இடையில கூட ஒரு நாள் சொன்னேன், ரட்சிக்க கூடாதபடிக்கு, நீங்களே முடிங்க பார்க்கலாம். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கைகள் குறுகி போகவில்லை. கேட்க கூடாதபடிக்கு. சரி, இந்த வசனத்தை நம்ம எங்க அப்ளை பண்ணுவோம்? எங்க அப்ளை பண்ணுவோம்? இன்னைக்கு சாயங்காலம் வீக்கேப்பூருக்கு என்ன செய்ய போறோம்? சுவிசேஷ ஊழியம் போறோம். அந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு முன்னாடி இங்க என்ன உண்டு? ஆரம்ப ஜெபம் உண்டு. இப்ப உடனே ஜெபம். ஆண்டவரே, வீக்கேபுதுரை ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய கைகள் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு உம்முடைய செவிகள் மந்தமாகவில்லை. ஆனா அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கைகள் குறுகி போகல, கேட்க கூடாதபடிக்கு என் செவிகள் மந்தமாகல. ஆனா நான் ரட்சிக்க கூடாதபடிக்கு உன் பாவம் எனக்கும் உனக்கும் இடையில நிற்குது. நான் கேட்க கூடாதபடிக்கு உன்னுடைய பாவம் எனக்கும் இடையில நிற்குது. அப்போ ஒரு வசனம் உங்களை தொட்டவுடன் அடுத்த நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், அந்த அதிகாரம் முழுமையையும் படிக்க வேண்டும். இரண்டாவது, அது யாருக்காக படிக்க வேண்டும்? சிலருக்கு ஒரு கேள்வி இப்ப இருந்திருக்கும், தீமோத்தேயுவுக்கு ஏன் பவுல் அப்படி சொன்னாரு? நீ உன்னுடைய பலவீனங்களின் நிமித்தம் தண்ணீர் மாத்திரம் இல்லாமல் திராட்சை ரசத்தையும் கூட்டிக் கொள்ளுன்னு சொன்னாரு. அப்ப என்ன அர்த்தம்? எபேசுல அவர் ஊழியம் செய்யறாரு. கவனிங்க, எபேசுல ஊழியம் செய்யறாரு. எபேசுல அலுமினியம் கண்டென்ட் அதிகம். அந்த லேண்டில் உள்ள தண்ணியில மினரல்ஸ் ரொம்ப அதிகம். அது எதை பாதிக்குது? வயிற்றை பாதிக்குது. இது அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த பிரச்சனை உண்டு. அது வயிற்று வலியை உண்டு பண்ணுவதனால், உன் வயிற்று புண் ஆறுவதற்காக நீ என்ன குடின்னு சொல்றாரு? திராட்சை ரசம். பதப்படுத்தப்பட்டதல்ல, 10 நாள் புளிக்க வச்சது கிடையாது. திராட்சை ரசம், ஃப்ரெஷ் ஜூஸ். புரிஞ்சா? இப்ப ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த அதிகாரம் முழுக்க படிக்க வேண்டும். பின்னணியத்தையும் படிக்க வேண்டும். யார் எழுதினது, யாருக்கு எழுதப்பட்டது, என்ன அடிப்படையில் எழுதப்பட்டது, எதை சரிப்படுத்துவதற்காக எழுதப்பட்டது. புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப 2 கொரிந்தியர் இருக்கு. பவுல் எதற்காக எழுதினா தெரியுமா? தான் யார், தன்னுடைய உபதேசம் என்ன, தன்னுடைய ஊழியம் என்ன, இந்த 3 தெரிஞ்சாதான் உங்களுக்கு 2 கொரிந்தியரை சரியா படிக்க முடியும். இப்படி புரிந்து கொள்வது அவசியம். 4வது காரியம், தவறான உபதேசங்கள் எங்கே உருவாகின்றன? எல்லாரும் வாசிங்க ஸ்கிரீன்ல இருக்கிறத சத்தமா. தங்களுக்கு தேவன் உணர்த்திய ஒரு காரியத்தை தங்கள் சபைக்கும் ஸ்தாபனத்திற்கும் உபதேசங்களுக்கு அடித்தளமாக்குதல். இப்படித்தான் நிறைய வந்துச்சு. அந்த பாஸ்டர், அந்த ஊழியக்காரர் ஆண்டவர் சொல்லிப்பாரு, நீ திருமணமாகாம என்ன செய்? ஊழியம் செய். அதற்கு பிறகு தன்னுடைய ஸ்தாபனத்துல ஊழியத்துக்குன்னு யார் வந்தாலும் சொல்றது, நீங்கள் என்ன செய்யக்கூடாது? திருமணம் முடிக்க கூடாது. புரிஞ்சா உங்களுக்கு? தங்களுக்கு தேவன் சொல்லியிருப்பார். இந்த மனுஷனை ஃபாதர் பெர்க்மன் செய்யா இருக்கிறாங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். நல்ல மனுஷன். கர்த்தர் அவற்றை முதல்ல சொல்லிட்டாரு, நீ யாரா இருக்கணும்? ஒரு துறவியை போல திருமணம் ஆகாம இருக்கணும். ஆனா அவருக்கு கீழே தான் ஜோஷுவா எஸ்டோ பாஸ்டர் இருக்கிறாங்க, ஜூடா பென்ஹர் ஐயா இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்ன முடிச்சிருக்காங்க? மேரேஜ் முடிச்சு நல்ல ஃபேமிலியா ஐயா கூட தான் ஊழியம் செய்றாங்க. எவ்வளவு சந்தோஷம், அல்லேலூயா. ஆனா அதை எப்படி மாத்திரக்கூடாது? என்னை கர்த்தர் திருமணம் முடிக்க வேண்டாம் என்று சொன்னார், அதனால எனக்கு கீழே வரக்கூடிய எல்லா போதகர்களும் என்ன முடிக்கூடாதான்? திருமணம் முடிக்கூடாதான். ஒரு பாஸ்டர் கவனிங்க, நல்ல மீச வச்சிருப்பாரு. என்ன வச்சிருப்பாரு? மீச. எப்படி மீச வச்சிருப்பாரு? கொஞ்சம் அப்படி இறக்கி விட்டு முறுக்கு மீச வச்சிருப்பாரு. அடிக்கடி என்ன செய்வாராம்? கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று இப்படி இறக்கி விட்டுட்டே இருக்குது. ஒரு நாள் தூங்கும் போது ஒரு சொப்பனம் வந்துச்சு. அவர் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று மீசை இறக்கி விடுறதெல்லாம் அவர் பார்க்காரு சொப்பனத்துல. அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாராம், நீ ஓயாம எதுக்கு முன்னாடி போற? கண்ணாடிக்கு முன்னாடி. அந்த கண்ணாடிக்கு முன்னாடி போய் நீ என்ன செய்யற? இந்த மீசையே சரி பண்ணிட்டு இருக்க. எதுல போனாலும், வண்டியில போனாலும் இதையே பார்க்க. கண்ணாடிக்கு முன்னாடி பார்த்த, ஒரு காரை கிராஸ் பண்ணா இப்படி இழுத்து விட்டு போற. பேசாம இந்த மீசை என்ன செஞ்சிரு? எடுத்துருட்டாராம். அவர் வந்தார், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தார். கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறதை சபை கேட்கட்டும். புருஷர்கள் இனி என்ன வைக்க கூடாது? மீசை வைக்க கூடாது.
இது யாருக்கு சொன்னாரு? எல்லாருமா கண்ணாடி முன்னாடி நிக்காக. சில ஆட்கள் தலைசீவ கூட நம்ம என்ன செஞ்சிருந்தோம், மறந்து போயிடுறோமே. இவர் ஓயாம கண்ணாடி முன்னாடி நிக்கிறதுக்கு எது காரணமா இருந்துச்சு? மீச. இவரை எடுக்க சொன்னாரு. இவர் இப்ப என்ன மாத்தியாச்சு? உபதேசம். மாத்தா வாசிங்க. தங்களுக்கு தேவன் உணர்த்திய ஒரு காரியத்தை தங்கள் சபைக்கு, தங்கள் ஸ்தாபனத்திற்கு, உபதேசத்துக்கே என்னவா மாத்திருந்தாங்க? அடித்தளம். இந்த யூனிஃபார்ம்கள், இந்த மீச இல்லாம இருக்கிற காரியங்கள், இதெல்லாம் எப்படி உருவாகுதுன்னா இப்படித்தான். நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். தகுதியுள்ள வஸ்திரம் ஆண்களுக்கு பெண்களுக்கு தேவை. ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டு நம்ம அலைய முடியாது. இங்கே இறங்கி இங்கே ஏற்றி நம்ம அலைய முடியாது. நம்ம ஒழுக்கமா இருக்கணும். நம்முடைய அங்கங்கள் மற்றவர்கள் பார்க்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடாது. அடுத்த எந்த ஒரு எதிர்பாலருக்கும் இடரலா இராத அளவில் நம்ம நல்லா வஸ்திரத்தை அணியணும். ஆராதனைக்கு வரும்போது பஞ்ச பிரதேசி மாதிரி வரக்கூடாது. சுத்தமா ஆடையை கட்டிட்டு வாங்க. ஆனால் இதுல எந்த காரியத்தை நம்ம எப்படி சொல்ல முடியாது? எனக்கு சொல்லியிருக்கிறார், வெள்ளை சட்டை போட்டு பாப்பா நல்லா இருக்கு. அதுவும் இது போட்டா பரலோகத்துக்கு போவேன்றதுக்காக என்ன செய்யல, வெள்ளை சட்டை போட்டாதான் பரலோகத்துக்கு போவான்னா எடப்பாடி பழனிசாமியை எங்க போகணும்? பரலோகத்துக்கு போகணும். யாரெல்லாம் வெள்ளை போடுறாங்களோ எல்லாரும் எங்க தான் போகணும்? பரலோகத்துக்கு தான் போகணும். ஏன்னா அவங்க ஃபுல்லாவே எப்படிதான் போட்டிருக்காங்க? வெள்ளை போட்டிருக்காங்க. அப்படி அல்ல, அது ஒரு ஒழுக்கம், அவ்வளவுதான். அது அவ்வளவுதான் நிப்பாட்ட முடியும். தட் இஸ் அ டிசிப்ளின். தட்ஸ் நைஸ் டு லுக், அவ்வளவுதான். போட்டிருக்கோம் நல்லா இருக்கு. சிலர் பார்ப்போம் கம்யூனியனுக்கு மட்டும் என்ன போட்டு வருவோம்? ஒயிட் போட்டு வருவோம். ரைட், அப்ரிஷியபிள். எல்லா நாளும் கூட போடலாம், அது உங்க சாய்ஸ், அது நோ ப்ராப்ளம். நீங்க டெய்லி எவ்ரி வீக் கூட ஒயிட் போடலாம், நீங்க எப்படி வேணாலும் போடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படி வேணாலும் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதை நான் என்னவாய் மாற்றக்கூடாது? உபதேசமாய் மாற்றக்கூடாது. ஆண்டவர் எல்லா நிறங்களையும் படைச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல நின்று பேசும்போது ஒரு கருப்பு சட்டை போட்டு வந்து அசிங்கமா இருக்கும், கன்றாவியா இருக்கும், மரியாதைக்கு எதுவா இருக்காது, பாக்குறது கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஊழியக்காரன் அதுக்கு தான் போட்டிருக்கிறோம். அப்போ இப்ப வாசிக்கிறோம், தங்களுக்கு தேவன் உணர்த்திய ஒரு காரியத்தை தங்கள் சபைக்கு, ஸ்தாபனத்திற்கு அவங்க என்னவா மாத்திருந்தாங்க? ரொம்ப சாப்பிடுறவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவார்? ஷூ போடுன்னு சொல்லுவாருமா? என்னமா சொல்லுவாரு? கரெக்டா சொல்லுங்க. ரொம்ப சாப்பிடுறவனை பார்த்து என்ன சொல்லுவாரு? சோத்த கொஞ்சம் குறைம்பாரு. அப்போ அது யார் பிரச்சனை? அவன் நிறைய சாப்பிடுறதுனால அவனை சோத்த குறைக்க சொல்றாரு. குளிக்கவே இல்லை ஒருத்தர், அவனை பார்த்து என்ன சொல்லுவாரு? நல்லா சாப்பிடுன்னு சொல்லுவார். அவனை பார்த்து என்ன சொல்லுவாரு? ஒழுங்கா குளிம்பாரு. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை, ஒரு காரியம் இருக்கும். அதை கத்த சரிப்படுத்தும் போது அதை என்னவாய் மாற்றிவிட முடியாது? உபதேசமாய் மாற்றிவிட முடியாது. ஐந்தாவது காரியம், தனிப்பட்டவருடைய அற்புதம் அனுபவங்களை உபதேசம் போல மாற்றுதல். இது ரொம்ப டேஞ்சரஸ். நிறைய பேர் இதுல செத்தே போயிருக்கான். கவனிங்க, அப்பதான் புரியும். ஒருவருடைய வாழ்க்கையில அற்புதம் செஞ்சிருப்பார் கர்த்தர். அந்த அற்புதத்தை உபதேசமா மாத்திர கூடாது. 2 உதாரணங்கள் நான் சொல்லுவேன், திரும்பவும் சொல்றேன். ஒருத்தருடைய வாழ்க்கையில நடந்த அற்புதமா இருக்கும், அதையே நீங்கள் உபதேசமாக மாற்றிவிட முடியாது. தீர்க்கதரிசி கடன் பட்டு இறந்து போயிட்டான். வீட்டுல இப்ப என்னதான் இருந்துச்சு? ஒரு குடம் எண்ணெய். அப்ப அந்த ஒரு குடம் எண்ணெயை என்ன செய்ய சொல்றாரு? பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வா, தெருவுல எல்லாம் வாங்கிட்டு வா, ஊர்ல எல்லாம் வாங்கிட்டு வா. எல்லா வீட்லயும் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. இப்ப எண்ணெய் என்ன பண்றாங்க? ஊத்துறாங்க. எல்லா பாத்திரங்களும் என்ன செஞ்சிட்டு? நிரம்பிட்டு. இப்ப இத அற்புதத்தை நான் என்னவாய் மாற்றிவிட முடியாது? உபதேசமாய் மாற்றி, இனி யாருக்கு கடன் வந்தாலும் நீங்கள் விசுவாசத்தோட தெருவில் உள்ள எல்லா குடத்தையும் வாங்கி உங்க வீட்டில் உள்ள எண்ணெயை ஊத்துங்க. அப்போ அற்புதம் நடக்கும்னா என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. ஒவ்வொரு அற்புதத்துக்கு என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. எடுத்துக்காட்டு பாருங்களேன். பேதுரு முதல் ஐயரே ராமுழுதும் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு ஒண்ணுமே அகப்படல. உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? எங்க போட சொன்னாரு? வலையை கொண்டு எங்க போட சொன்னாருமா? ஆழத்துல போட்டாரு. கிடைச்சுதா? எவ்வளவு மீன் கிடைச்சது? எவ்வளவு கிடைச்சது? வலை கிளியத்தக்க, இழுக்கவே முடியல. பக்கத்து பாட்டையும் கூப்பிட்டு கொடுத்துட்டாச்சு. இப்ப 2வது இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிறகும் நம்மால திருப்பி எங்க போயாச்சு? மீன் பிடிக்க போயாச்சு. உடனே இவர் போன அற்புதத்தை இப்ப என்னவா மாத்தியாச்சு? பேட்டனா மாத்தியாச்சு. அங்க போய் திருப்பி எதுல போட்டு பாக்குறாரு? ஆழத்துல போட்டு பார்த்தா இப்ப எங்க கிடைக்கல? ஆழத்துல கிடைக்கல. இயேசு வந்து சொன்ன உடனே இப்ப நீ ஆழத்துல போட வேண்டாம், இப்ப நீ எங்க போடு? கவனிங்க, எங்க போடு? வலது பக்கத்துல. முதல்ல எவ்வளவு மீன் கிடைச்சது? வலை கிளியத்தக்க. இங்க எவ்வளவு மீன் கிடைச்சது? 153 பெரிய மீன்கள். புரிஞ்சா? இன்னொரு இடத்துல பேதுருக்கு மீன் தேவை. அங்க சொல்ற, நீ வலையும் போட வேண்டாம், நீ வலது பக்கத்திலையும் போட வேண்டாம், நீ ஆழத்திலையும் போட வேண்டாம், ஒரே ஒரு தூண்டில போடு, ஒரு மீன் மாட்டோம், முதல் மீன் மாட்டோம், வாயை திறந்து பாரு, உள்ள ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், எனக்கும் உனக்கும் சேர்த்து டாக்ஸ் பே பண்றதுக்கு அது போதுன்றார். ஒவ்வொரு அற்புதத்துக்கும் என்ன இருக்குது? இப்போ ஒரு 2 உதாரணம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அற்புதத்தை உபதேசமாய் மாற்றிவிடக் கூடாது. மத்தேயு 10:10 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. வழிக்காக. இப்ப கவனிங்கய்யா, இந்த வசனத்தை எங்க அப்பா எனக்கு அப்ளை பண்ணாருன்னா என்ன பாருங்களேன். வாசிங்க. வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது
பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம், வேலையாள் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் கட்ராவுக்கு ஊழியத்துக்கு போறேன், ஜம்மு காஷ்மீருக்கு ஊழியத்துக்கு போகும்போது இதே வசனத்தை மகனே கர்த்தர் என்ற சொன்னாருப்பான்னு சொல்லிட்டு இதுதான்டா நீ செய்ய வேண்டிய சொல்லிட்டு வழிக்காக பேக் என்ன பண்ணாத முதல்ல நீ எதை கொண்டு போக பேக் கொண்டு போகாத, ரெண்டாவது மாத்து ட்ரெஸ் என்ன பண்ணாத கொண்டு போகாத, அடுத்த செருப்பு கொண்டு போவாத, அடுத்த சரி இப்ப தடி யாரும் கொண்டு போறதில்லை, தடியாவது என்ன செய்ய வேண்டாம் தேடி வைக்க வேண்டாம், வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரனா இருக்கா, நீ போற வழியில உனக்கு என்ன கொடுப்பாங்க, உனக்கு சாப்பாடு கொடுப்பான், ஏதாவது ஒரு பாஸ்ட் உனக்கு சட்டையை கழுத்து கொடுப்பாரு, ஏதாவது ஒரு பாஸ்ட் உனக்கு பேண்டை கழுத்து கொடுப்பாரு, ஏதாவது ஒரு பாஸ்ட் உனக்கு செருப்பு கொடுப்பாரு, ஏதாவது ஒரு பாஸ்ட் உனக்கு பார்த்துக்கிடுவாருன்னு சொன்னா அடிதான் வாங்கணும். துட்டு கொண்டு போகாம போய் ட்ரெயின்ல ஏறிட்டு எங்க அப்பா சொன்னாரு காசு கொண்டு போக வேண்டாம்னு சொன்னாருன்னா என்னை கம்பி எண்ணெய் வச்சிருவாங்க. உண்மையா இல்லையா? பஸ்ல ஏறிட்டு கர்த்தர் சொன்னாரியா எங்க அப்பா ஊழியக்காரர் 45 வருஷத்துல அவர் பார்க்காத காரியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டு போனா உங்க அப்பா ஊழியக்காரர் தான், ஆனா அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்பாங்க. ஏன் இதை ஏசு அப்பா அப்படி சொன்னாரு? 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களை எங்கே அனுப்பினார்? இஸ்ரவேல், அதாவது சொந்த குடும்பத்துக்குள்ள போய் ஊழியத்துக்கு அனுப்புறார். அப்போ நீ பிரச்சனை இல்லை, சரியா? அப்போ பிரச்சனை இல்லை. இப்போ நான் தான் உங்க வீட்டுக்கு எனக்கு ப்ரேயர் மீட்டிங் வரேன், நான் ஒரு டீ வாங்கி வச்சுட்டு வரணுமா? நீங்க எனக்கு என்ன கொடுப்பீங்க? அது சொந்த குடும்பத்துல போற செய்யற ஊழியம். அப்ப இங்க ஆண்டவர் வச்சு 6ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு பொங்கல். இவங்களுக்கு இந்த வசனத்தை சொல்றதுக்கு காரணம் என்ன? இவர்களை எங்க அனுப்புறாரு? சொந்த குடும்பமாகி இஸ்ரவேல் இடத்திற்கு. அங்கே போனால் சில வழக்கம் உண்டு, தம் பிள்ளைகள் தம் குடும்பத்தார் யூத மக்கள் யார் வந்தாலும் வீட்டுக்கு வந்தா என்ன கொடுப்பாங்க? கவனிப்பாங்க. புரிஞ்சா? அப்போ இந்த வசனத்தை நான் என்னவாய் மாற்றிவிடக் கூடாது, அல்லது ஒரு அற்புதத்தை நான் உபதேசமாய் மாற்றி. இன்னொரு வசனத்தை எடுங்க, இதனாலதான் ஒரு பெரிய காரியமும் நடந்துட்டு சொல்றேன். பேதுரு எது மேல நடந்தா? எல்லாம் கவனிங்க. பேதுரு எது மேல நடந்தாமா? தண்ணீர் மேல நடந்தான். இப்போ அவன் எதை பார்க்கவில்லை? தண்ணீரை பார்க்கவில்லை, கூட இருக்கிறவர்களை பார்க்கவில்லை. அவன் யாரை பார்த்தான்? கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? பரவசமா இருக்குல்ல. அவன் யாரை பார்த்தான்? இயேசு எதின் மேல் வந்தார், இயேசு எதின் மேல் நடந்தார். அவர் சொன்ன நீ விசுவாசித்தால் நீ என்ன பண்ணு, நடந்து வான்ட்டாரு. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு? நடந்து போனாரு. சூழ்நிலைகளை மட்டும் நீ பார்க்காத, யாரையே பாரு, கர்த்தரை பாரு. அப்ப நீ எது மேல நடக்கலாம்? தண்ணி மேல நடக்கலாம்னு சொன்னது அன்றைக்கு யாருக்கு சொன்னது? நடந்த சம்பவம் கொரியா தேசத்துல அநேக பெண்கள் கூடி சோமனிட்டு, இந்த பொம்பளைகள் கூடி சோமன்றதுனால தான் ரொம்ப கவனமா இருக்கணும். கவனிங்க, சரியா? அவ கூடி ஜோமனிட்டு பிளான் பண்ணிருக்காங்க. நம்மளும் பேதுரு போல எங்க நடப்போம்? நடந்த விஷயம், சம்பவத்துல படிச்ச விஷயம், காட்டாற்று வெள்ளத்துல ஏசுன்னு சொல்லிட்டு இறங்கி போய் உள்ள விழுந்து அவளத்தை பரட்டி அடிச்சு கொண்டு எல்லாம் செத்தே போனாங்க. அதான் நான் சொல்றேன், அற்புதத்தை என்னவாய் மாற்ற முடியாது? உபதேசமாய் மாற்ற முடியாது. ஆண்டவர் சொன்ன சில வசனங்கள் யாருக்கு எந்த கேட்டகரிக்கு சொல்லிக்காரு, அதை நம்ம என்னவா மாற்ற முடியாது? உபதேசமாய் மாற்ற முடியாது. சரி, இன்னைக்கு இவ்வளவு நம்மளுக்கு போதும். இப்ப இந்த 5 காரியத்தை மட்டும் சொல்லுங்க, மறந்துடாம சொல்லுங்க பார்க்கலாம். டிஸ்பிளே பண்ணுங்கம்மா. 1, வேத வசனத்தை தவறாக புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி உபதேசித்தல், அது நம்மளுக்கு கூடாது இல்லையா? ஸ்தோத்திரம். அதெல்லாம் பார்த்தோம். நான் பெற்ற மகனாகிய ஒனேசிமு, அதை பிள்ளையாவே மாத்திட்டான். ரெண்டாவது என்ன காரியம்? தங்கள் சுய கருத்துக்கு ஏற்ப வசனங்களை தேடி அதை என்னவா மாத்திடுறது? நீ குடிக்கலாம், நீ கல்யாணம் முடிக்க வேண்டாம், நீ ஆலயத்துக்கு போக வேண்டாம், நீ சபை கூட வேண்டாம், உனக்கு பாஸ்டர் ஒருத்தர் வேண்டாம். 3வது பார்த்த என்ன காரணம்? வேத வசனங்களின் அடிப்படை போதனையை நோக்காமல் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதையே என்னவா மாத்திருந்தது? உபதேசமாக. 4வது காரியம், தங்களுக்கு தேவன் உணர்த்திய ஒரு காரியத்தை தங்கள் சபைக்கு, ஸ்தாபனத்திற்கு, உபதேசங்களுக்கு என்னவா மாத்திருந்தாங்க? அடித்தளமாக்குதல். 5வது காரியம், தனிப்பட்டவருடைய அற்புதம், அனுபவங்கள், அதை வேத உபதேசமாக மாற்றி போதித்தல். அப்ப நம்ம என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்புறாரு? ஒரு வசனத்தை வாசித்து முடிங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்திருந்த வசனத்தை வாசிங்க. ரொம்ப தெளிவா இருக்க வேண்டிய ஒரு காலம். எபிரேயர் 13:9 தெளிவா சொல்லியிருக்கு பாருங்க. அந்த முதல் சென்டென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். திரும்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். இவர் சொன்னா இது நல்லா இருக்கு, அவர் சொன்னா அது நல்லா இருக்கு, அந்த அண்ணன் சொன்னா நல்லா இருக்கு. சப்ஸ்கிரைப் என்ன பண்ணு, போடு. ஒரு மெசேஜ் நல்லா இருந்துச்சு, சப்ஸ்கிரைப் போடுவீங்க. அவன் வாழ்க்கையில அன்னைக்கு அந்த ஒரு மெசேஜ் தான் இருந்திருக்கும், சரியா இருந்திருக்கும். அந்த மெசேஜ் நல்லா இருக்கு, நீங்க உள்ள போயிருவீங்க. அப்புறம் உள்ள உங்களிருந்து வெளியே கொண்டு வரது கஷ்டம். புரிஞ்சுக்கணும் நம்முடைய வாழ்க்கையில. நான் திரும்பவும் அடிக்கடி சொல்லமா, என் வீட்டில் நான் பேசிக்கொள்ற ஒரு வார்த்தை நான் அங்கே சொல்றேன். இந்த மேய்ப்பனுக்கு
எந்த ஆடுகள் உரித்தாகும் என்று சொல்லி யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். ஐயா கவனிங்க, நான் எப்பவுமே சொல்லுவேன், எல்லாரையும் தாங்க நான் சொல்ல மாட்டேன். எங்களுக்கு, நாங்கள் மேய்ப்பதற்கு ஏற்ற மந்தைகளை எங்களுக்கு தாங்க. எத்தனை இடத்துல சர்ச் இருக்கு இல்லையா? அந்த பாஸ்டருக்கு அந்த ஜனங்கள் உகந்தவர்கள், இந்த பாஸ்டருக்கு இந்த ஜனங்கள் உகந்தவர்கள். அப்போ ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மேய்ப்பனுக்கு கர்த்தர் நம்மை ஒப்புவித்திருக்கிறார். அப்ப இந்த மேய்ப்பன் மூலமாய் நம்மளுக்கு கிடைக்கிற ஆகாரம் போதுமானது. கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், போதுமானது. போதுமானது. எத்தனை பேர் சொல்லுங்க போதுமானது? போதுமானதா இருக்கா இல்லையா? உங்களுக்கு இன்னும் தேவைப்படுதா? நான் கேட்கிறேங்க, கொடுக்கிற ஆகாரம் உங்களுக்கு தேவையானதா இருக்குதா இல்ல இன்னும் நிறைய வேணுமா? இன்னும் நிறைய வேணாலும் கர்த்தர் தருவார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை எங்க நடத்துறாரு? புல்லுள்ள இடத்திலே, அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே. ஒரே அகத்தி குலையை சாப்பிட்டுனா ஆடு வயிறு வீங்கி செத்து போயிடும். அதுக்கு அகத்தி குலை எப்போ தேவை, அதுக்கு எப்போ அதுக்கு வேப்ப முன்னாக்கு எப்போ கொடுக்கணும், வேப்பலை எப்போ கொடுக்கணும், அது யாருக்கு தெரியும்? மேய்ப்பனுக்கு தெரியும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்தி கேட்டு, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இன்னொரு இடத்துல ஒரு செய்தியை கேட்டு, திங்கட்கிழமை ஒன்று கேட்டு, செவ்வாய்க்கிழமை ஒன்று கேட்டு, ஒன்று சொல்லி கடைசி எது என்னதுன்னு தெரியாம அடிச்சு குழப்பி, சாம்பார், புளிக்குழம்பு, மட்டன், சிக்கன், மீன் குழம்பு, கருவாடு அவ்வளத்தையும் போட்டு குழப்பம் எப்படிமா இருக்கும்? சாப்பிட முடியுமா? வாந்தி வந்துடும். இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? எங்களுக்கு கர்த்தர் ஒரு மேய்ப்பனை கொடுத்திருக்கிறார். சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எங்களுக்கு கர்த்தர் ஒரு மேய்ப்பனை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு கர்த்தர் ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு ஒரு மந்தையில வைத்திருக்கிறார். நாங்கள் அநேக அந்நிய போதனைகளினால், பலவிதமான அந்நிய போதனைகளால் நாங்கள் அலைப்புண்டு திரிய வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் எங்களை புல்லுள்ள இடங்களிலே நடத்தி அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுவார். ஒரு சின்ன ஜெபம் பார்க்கலாம். தவறான உபதேசங்களுக்கு எங்கள் பிள்ளைகளை விலக்கி காத்துக் கொள்வீராக. ரெண்டு கைகளை உயர்த்துங்க, ரெண்டு கையை உயர்த்துங்க. தம்பிமா, சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாரும் வாயை திறந்து கைகளை உயர்த்தி ஜெபிங்க. ஆமென். இயேசுவின் நாமத்தில் எங்கள் மந்தைகளை இப்பொழுது நாங்கள் வேலையடைத்து ஜெபிக்கிறோம். கள்ள சகோதரர்கள், கள்ள போதகர்கள், கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் மந்தையை தொடாதபடி இப்பொழுது தடுக்கப்படுவதாக. என் சுயரத்தத்தினால் சபையை சம்பாதித்த சபை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் வேலை அடைப்பீராக. பக்கத்துல கரங்களை கோர்த்து ஜெபிங்க. பக்கத்துல கரங்களை கோர்த்து ஜெபிங்க. வரிசைக்கா பக்கத்துல கரங்களை கோர்த்து ஜெபிங்க. எங்கள் சபைகளை கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. உன்னத பாட்டுல சொல்றாரு, தோட்டத்தை கெடுக்கக்கூடிய குழிநெறிகளையும் சிறுநெறிகளையும் நமக்கு பிடியுங்கள். ஏன்னா அது எப்படி இருக்குதா? பூவும் பிஞ்சுமா இருக்குது. ஐயா, அந்த ஊழியம் இப்பதான் வளர்த்து வருது. இப்பதான் அந்த சபையில கர்த்தர் ஜனங்களை தந்து கொண்டிருக்கிறா. ஒரு மகிமையை பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட காலத்துல தோட்டத்தை கெடுக்கக்கூடிய குழிநெறிகள், சிறுநெறிகள், பிசாசின் தந்திரங்கள், ஆட்டு தோலை போர்த்து கொண்டு உலாவுகிற ஓநாய்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள மேய்ப்பர்கள், இவைகளுக்கு கர்த்தர் விலக்கி காக்க வேண்டும். கர்த்தர் வேலி அடைப்பீராக. கர்த்தர் வேலி அடைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா.